இந்த முதல் நாள் மாலை வேளையிலும் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே ராஜ்ஜியம் பண்ணுகிறபடினால் நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார், என்னென்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எதாகிலும் செய்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய உதவியினாலே அல்லாமல் நம்முடைய பலத்தினாலோ தாளத்தினாலோ நமக்கு தேவன் தந்திருக்கிற திறமைகளினாலோ அல்ல. ஆகவே முழுக்க முழுக்க கர்த்தருடைய உதவிகள் ஒத்தாசை நமக்கு அவசியம். அது இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னாலும் சரி, உங்களாலும் சரி, இங்கே இருக்கிற யாவரும் அதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த 3 நாள் கூட்டங்களிலும் கர்த்தருடைய உதவி ஒத்தாசை தேவன் நமக்கு தர வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாத கண்களை மூடி ஒரு விஷயம் கூட அவருடைய ஒத்தாசை, அவருடைய உதவி, அவருடைய கிருபை, அவருடைய இறக்கம், தயவு இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் இருப்பது அவருடைய கிருபை தான். நாம் செயல்படுவது அவருடைய கிருபை தான். நாம் பேசுவது, நாம் பாடுவது, நாம் எதை செய்தாலும் அது இயேசுப்பா நமக்கு தரக்கூடிய கிருபையின் மூலமாக, பலத்தின் மூலமாக தான். இப்போது உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்து அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அது நிமித்தமாக உங்கள் மத்தியில் நிற்கிறேன். ஆகவே அவருடைய முழு கிருபைக்காக, இரக்கத்துக்காக நாம் யாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரே அஞ்சி இதத்தில் வேறொரு தேசம் இல்லை பரமே. நீரே அஞ்சி இதத்தில் வேறொரு தேசம் இல்லை பரமே. ஸ்தோத்திரம் ஈஸ்வரநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஈஸ்வரநாதா. ஸ்தோத்திரம் ஈஸ்வரநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஈஸ்வரநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தினாலே. நல்லதாவே இந்த அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம். இந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்களுடைய முதல் நாள் மாலை கூட்டத்திற்கும் எங்கள் யாவரையும் ஆண்டவர் கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயற்கை அனுகூலமாக்கி தந்தவர், ஜனங்களை கொண்டு வந்தவர், இன்னும் கூட ஜனத்தை கர்த்தர் ஆண்டவரின் சுத்தமானவர்களை கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். பேசுகிறது நாங்கள் அல்ல, நீரே ஆவியாய் ஜீவனாய் உடைய வல்லமையோடு உங்களுடைய சத்தியத்தை, வேதத்தின் மகத்துவங்களை ஒன்று கூட எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தினங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் இந்த கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக ஆரம்பித்து வைத்திருக்கிறார். தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். ஆகவே எப்படி தொடங்கப்பட்டதோ அதுபோல் அல்ல, முடிவை வேதத்தில் வாசிக்கும் தொடக்கத்தை பார்க்கிலும் முடிவு தான் விசேஷமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடக்கங்கள் அற்பமாக இருந்தாலும் முடிவை ஆசீர்வதிக்கிறவர், சம்பூர்ணமாக்குறவர், விசேஷமாக்குறவர் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து போவோம். இந்த நாட்களில் இந்த கூட்டங்களை அருமையான பாஸ்டர் அவர்கள் எனக்கு சொன்னபோது இதற்காக பல நாட்களாக ஜெபித்தும் தொடர்ந்து இதற்காக ஆயத்தமானதான வேளையில் கர்த்தர் எனக்கு தந்த
வேத வசனத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதியாகம புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேகருக்கு வாசித்து பழக்கப்பட்டு தெரிந்த ஒரு வேத வசனம் தான் இது. அந்த நாட்களில் லோத்து என்கிறதான ஒரு நீதிமான் ஜீவித்ததான காலகட்டத்தில் தேவன் தந்ததான ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இது இருக்கிறது. அன்றைக்கு ஜீவித்த லோத்துக்கு மட்டும் இது சொன்ன வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வருகைக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறதான சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். ஆகவே இது ஏதோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்த அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்டவைகள் நம்முடையது அல்ல என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாகவே இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்களுக்கு இருக்கிற பழக்கம், ஆசீர்வாதங்கள், வாக்குதத்தங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் நம்முடையது, நமக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணங்கள், கட்டளைகள், ஒழுங்குகள் இதையெல்லாம் விட்டு விடுகிறோம். அதெல்லாம் கர்த்தர் மாத்திட்டாருன்னு சொல்றோம். நம்மளாம் நல்லா வெளியும் கொள்ளுங்க, பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய மறு பிரதிபலிப்பு தான் புதிய ஏற்பாடு. அதனுடைய வேறே ஒரு மொழிபெயர்ப்பு என்று கூட சொல்லலாம். அது தெளிவாய் புரியாததுனால கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் புரிகிற மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு எளிமையாக்கி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தேவன் அதை தந்திருக்கிறார். இன்றைக்கும் அவைகளை எளிமையான முறைமைகள் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும் போது தொடர்ச்சியாக கர்த்தருடைய சித்தமானால், தேவன் கிருபை தருவாரானால், இந்த வசனத்தை தான் தொடர்ந்து இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். பொதுவாக ஒரு பழைய ஒரு பாட்டு உண்டு, ஆதி நாட்களில் பாடுவார்கள் அடிக்கடி, எழுப்புதல் கூட்டங்கள், இந்த மாதிரி கன்வென்ஷன்கள் எல்லாம். வெறும் கையனாக ஆண்டவரே பரலோகத்துக்கு நான் வரக்கூடாது, திரளான ஆத்துமாக்களோடு நாம் வரணும் பரலோகத்துக்குன்னு சொல்வது உண்டு, பாடுவது உண்டு. அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கூட சிறு வயதுல இருந்து கேட்டவர்கள் உண்டு. வெறும் கையா பரலோகம் போகக்கூடாது. பரலோகத்துக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது கூட வெறும் கையா வரக்கூடாது. வரும்போது கூட கொஞ்சம் ஆத்துமாக்களை கூட்டிட்டு வரோம். நம்ம மட்டும் கேட்டு நம்ம மட்டும் பரலோகம் போனா போதாது. சில விடிய கேட்டுட்டு போறாங்கன்னு கூட தெரியல. ஸோ அதனால நம்மளோட சேர்ந்து நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு பழக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர்கிட்ட பேசுறோம், பழகிறோம். ஆகவே அப்படிப்பட்டவங்களை கூட அங்கு சித்தமான நாளை கூட்டிட்டு வாங்க. எத்தனையோ சேர்ஸ் இருக்கு, எத்தனையோ இடங்கள் இருக்கு. ஆகவே நம்ம பிரயாசப்படாமல் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். பிரயாசப்பட்டால் தேவன் கிரியை செய்வார். விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை, விளைய செய்வது அவருடைய வேலை. நம்ம ஒண்ணுமே செய்யாமல் நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கூடாது. நம்ம பிரயாசப்படணும். அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது இந்த கூட்டத்தை பத்தி சொல்லணும். வராதது அவங்களுடைய பகுதி, நம்முடைய வேலை சொல்ல வேண்டிய கடமை. ஆகவே தயவு செய்து நாளையிலிருந்து அப்படி உங்களுக்கு தெரிந்தவர்களை கூட்டி கொண்டு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நிறைய நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தர் இங்கே லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பார்த்து, அவர்கள் வசித்துக் கொண்டிருந்ததான அந்த சோதோம் கொமோரா என்கிறதான தேசத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சுத்தமுடையவராக இருந்தபடினால நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததை போல 2 தூதர்களை அங்கே அனுப்பினார். லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வர வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால், சோதோம் கொமோரா என்கிறதான தேசம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியும். இப்பொழுது அதை ஆராய்ச்சியாளர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த தேசத்தை, அழிந்து போன தேசத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் வரைக்கும் சரியான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் என்று மாறி மாறி சொல்லுகிறார்களே தவிர சரியான இடம் எது என்பதை தெளிவாக யாரும் இதுவரைக்கும் கூறல. காரணம், தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஸோ தேவன் எவ்வளோ அன்புள்ளவரோ அதை பார்க்கிலும் நியாய தீர்ப்பு செய்வதிலும் ஆண்டவர்
சரியாக அதை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடம் இல்லாமல் ஆக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவராக இருக்கிறார். ஆக இரண்டு விதமான அனுபவம் தேவனிடத்தில் உண்டு. அதே போலதான் எப்படி அந்த சோதோம் குமரா என்கிற அந்த பட்டணம், அந்த ஒரு பட்டணம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருந்ததோ, அதே போலதான் இன்றைக்கு நாம் ஜீவிக்கிற பட்டணம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்கிற இந்த பூமியே அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆரம்ப காலங்களில் இதை பற்றி சொல்லும்போது உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்களும் சொல்றாங்க பூமி அழியதான் போகுது, கூடிய சீக்கிரம் அதற்கான சூழ்நிலைகள் பூமியில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பல அணு ஆயுதங்களை பூமிக்கு அடியில் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசமும் என்றைக்கு அது கொலாப்ஸ் ஆகும், என்றைக்கு அது வெடிக்கும் தெரியாதுன்றாங்க. இன்னொன்று பூமியுடைய வெப்பநிலை அதிகரித்து கொண்டிருக்கு, அதன் மூலமாக பூமிக்கு அழிவு வரப்போது சொல்லுகிறார்கள். இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து அது உண்மைதான் என்று உலகத்தின் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆகவே ஒரு அழிய போகிற தேசத்தில் இருக்கக்கூடியதான நாம், இல்லாவிட்டால் அழிய போகிற உலகத்தில் இருக்கக்கூடியதான நாம், இந்த வேத வசனத்தின்படியே நாம் வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை வெளியே, இந்த வசனத்தை அவசியம் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு என்று வாசிக்கிறோம். வேதத்தில் 2 இடங்களில், அதாவது எல்லா வசனங்களையும் வாசிக்க சமயம் பார்த்தாது, நேரம் குறைவாக தான் இருக்கு. ஆகவே நானே சில வசனங்களை சொல்லி விடுகிறேன். எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், சில வசனங்கள் மட்டும் வாசிக்கிறதுக்கு நேரம் விடுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை விட்டு நீங்க வெளியே வர வேண்டும் என்று அவர்களுக்கு முதலாவது கட்டளையாக, ஆலோசனையாக, இல்லாவிட்டால் எச்சரிப்பாக ஆண்டவர் பேசுகிறார். 15ஆம் வசனத்திலும் சொல்லும் போது, உனக்கு யாராகிலும் நீங்க சம்பந்தப்பட்டவர் இருந்தாலும் அவர்களை கூட நீங்கள் அழைத்து கொண்டு வெளியே வந்துருங்க, இந்த தேசத்துக்கு நான் அழிவை தரப்போகிறேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு வெளியே போ என்று சொல்லி மறுபடியும் 15ஆம் வசனத்திலும் தேவன் பேசுகிறார். 2 முறை லோத்தும் அவருடைய குடும்பத்தாரோடும் தேவன் பேசும்போது, லோத்தின் அசதி, லோத்தின் நிர்விசாரம், லோத்தினுடைய அந்த சோம்பேறித்தனம் என்று சொல்லலாம், அது அவன் வெளியே போக விடவில்லை. சில நேரங்கள்ல தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்பட்டாலும் கூட நன்றாக விலகிக் கொள்ளுங்க, அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர நம்முடைய அந்த சூழ்நிலை விடுவதில்லை, நம்முடைய சுயம் விடுவதில்லை, இல்லாவிட்டால் பலருடைய ஆலோசனைகளை இன்னும் கேட்டுக்கொண்டு அதே இடத்துல இருக்கதான் பிரயாசப்படுகிறோம். இன்னும் சொல்ல போனா இருக்கிற இடத்தை ஆசீர்வதிக்க முடியாது, லோத்து மாதிரி ஜெபிக்க கூட ஆரம்பிச்சிடும். அவர் இருக்கிற இடத்த அப்படி அடிக்காம அதை ஆசீர்வதிங்கன்னு சொன்னா, அவர் நிமித்த சோவாரை ஆண்டவர் பாதுகாத்த பிற்பாடு சோவாருக்கும் திரும்ப இருந்தது. ஆகவே நன்றாக விலை கொள்ளுங்க, தேவன் தம்முடைய திட்டத்தை இல்லாவிட்ட சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் போது அதை உடனடியாக கை கொள்ள வேண்டும். அதை வெளிப்பட்ட பிற்பாடு அதுக்காக பொறுமையோடு இருந்து கொண்டு இன்னும் 4 பேருக்கிட்ட உலகத்தாரை போல ஜோசியம் கேட்டுக்கொண்டு, இல்லாவிட்டா ஷீட்டு போட்டு பார்த்துக்கிட்டு, அதாவது நம்ம லேட்டஸ்ட் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஜோசியரை தேடி போறதில்ல, ஜோசியர்களை போல இருக்கக்கூடிய யாரு ஊழியக்காரர்களை தேடி போகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர்கள் அப்படி மாத்திட்டாங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணி சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, தரிசனத்தை பார்த்து சொல்லுங்க, என்னன்னா புது புதுசா இவங்களாம் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன ஏவுதல் தராரு, என்ன பார்த்த உடனே அந்த ஏவுதலை சொல்லுங்க. இப்ப சில ஊழியக்காரர்களும் அதை ஒரு தொழிலாக மாற்றி கொண்டார்கள். ஸோ இப்போ தேவன் கூட்டம் நடத்துறதெல்லாம் இல்லை, இப்போ அப்படி ஆயிட்டாங்க. ஆளோட மூஞ்செல்லாம் பார்த்த உடனே இவங்க இப்போ தோஷியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க கைரேகை பார்த்துன்னா இவங்க முக ரேகை பார்த்து சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு சில ஊழியக்காரர்கள் வளர்ந்துட்டார். நன்றாக விலை கொள்ளுங்க, தேவன் ஆலோசனை சொல்லிவிட்டால், தேவன் கட்டளை வெளிப்படுத்தி விட்டால், தேவன் பேசிட்டால் அதுக்கு மறுமொழி கிடையாது. அதை உட்காந்து வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இன்னும் காத்து இருக்கிறேன், இன்னும் எனக்கு அவர் மூலமா பேசி இவர் மூலமா பேசி இப்படியெல்லாம் வெயிட் பண்ணி கடைசியில தேவ சித்தம் வேற யார் மூலமா நிறைவேறிடும், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது தடைப்பட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அதனால்தான் நல்லா விலை கொள்ளுங்க, இந்த கூட்டத்துல வந்திருக்கிறேன்னா நன்றாய் புரிந்து கொள்ள, தேவ சித்தத்தை தேவன் வெளிப்படுத்தும் உடனடியாக செயல்பட வேண்டும். லோத்து தாமதித்துக் கொண்டே இருந்தார், தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் அவர் மேல், அவனுடைய குடும்பத்தின் மேல் இரக்கம் காட்டினார். தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தம் அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் வசனம், அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது
இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையை அவன் மனைவியின் கை அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். சில நேரங்களில் நல்லா விலை கொள்ளுங்க, தேவ சுத்தம் வெளிப்படும் போது நாம் அசதியையும் நிர்விசாரத்தையும் தாமதங்களையும் இல்லாவிட்டால் அவர் மூலமாய் என்னோட பேசும் இவர் மூலமாய் பேசும் என்றெல்லாம் காத்து கொண்டிருக்கும் போது தேவன் நம்ம மேல இறக்கம் வைத்து பல சந்தர்ப்பங்கள்ல உதவி செய்கிறார். கட்டாயப்படுத்தி அவர்களை கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டார். அவனுக்கு எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். கர்த்தர் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வருகிற சூழ்நிலை வருகிறது. சில சாட்சிகள் எல்லாம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் கர்த்தர் பேசினார், நாங்கள் அது கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் 2வது முறை பேசினார், அப்பயும் கீழ்ப்படியவில்லை. 3வது முறை போக வேண்டாம் சொன்ன இடத்துல போய் கீழே விழுந்தோம், அடிபட்டது. கர்த்தர் அப்பயும் பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை அடிமாம். முதல் முறையே சொன்னார், வாரம் பண்ணார், போவாத, அப்பயே மகிமைப்படுத்திருக்கலாம். ஆனா 2 முறை 3 முறை இந்த விலையம் கழுதை அடித்து விட்டு போகக்கூடாது சொன்ன இடத்துக்கு போன மாதிரி போயிட்டு கடைசியில சம்பந்தம் இல்லாத அந்த கழுதை நல்லா தான் போவோம். அன்னைக்கு பார்த்து செவரில் அவனை முட்டுது, முள்ளுகள் மக்கள் போய் தள்ளுது, ஏதோ செய்தது. பாருங்க, அந்த கழுதைக்கு தெரிந்தது கர்த்தருடைய சித்தம், அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியவில்லை. நன்றாக விலை கொள்ள வேணும். ஆகவே தேவ சித்தம் வெளிப்படும் போது அது உடனடியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சுயம், நம்முடைய யோசனைகள், நம்முடைய அனுபவங்கள் இதெல்லாம் இன்றைக்கு தேவ சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்து தேவனுடைய பிரமாணம் இல்லைன்னா கட்டளை அவருடைய திட்டத்துக்கு விரோதமாக நம்மை மாற்றி விடுகிறது. இல்லாமல் செயல்பட வேண்டிய விஷயத்தை செயல்பட விடாதபடி தடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே நாம் வெளியே வர வேண்டிய விஷயங்கள் உண்டு. நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருந்தாலும் சில வசனங்கள் மூலமாக இன்றைக்கு உங்களோட அந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில விஷயங்களில் தேவனுடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டவர்களாக இல்லாவிட்டால் உள்ளே இருந்து கொண்டு அந்தக்குள்ள இருந்து கொண்டே தேவத்தை தேடுதல் வாஞ்சிக்கிறார். அதுக்குள்ள இருந்து கொண்டே கர்த்தரை தேட விரும்புகிறார். தேவன் அதுக்குள்ள வர முடியாது. நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள இருந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்குள் நிறைவேற வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. சூழ்நிலைகளை விட்டு அந்த சந்தர்ப்பத்தை விட்டு வெளியே வந்தால்தான் கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். உதாரணத்துக்கு ஆபிரகாம் அந்த மெசொப்பொத்தேமியா தேசத்தை விட்டு வெளியே வந்தாதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருக்குள் நிறைவேறுச்சு. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வா, அப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுகிறேன். இருக்கிற இடங்கள்ல இருந்து கொண்டே, இருக்கிற சூழ்நிலைகள் இருந்து கொண்டே நாம் ஆசீர்வாதத்தை தேடுவோமானால் நன்றாய் விலை கொள்ளுங்க, கிடைப்பது இல்லை. எத்தனை ஊழியக்காரங்க உனக்காக ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் வீணா போகும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆகவே இந்த சோதம் என்கிற அனுபவத்தை விட்டு வெளியே வரணும். இந்த சோதமை பத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட வேதாகமத்தில் படிக்கும் போது 17, 19 பாவங்களை குறித்து படிக்கிறோம். எல்லாத்தையும் படிச்சோம்னா இந்த 3 நாள் கூட்டம் பத்தாது. ஸோ அதனால பாவத்தை பத்தி பிரசங்கம் போல நான் வரல, நீதியை பத்தி தான் பேச வந்திருக்கிறேன். ஆகவே நன்றாக விலை கொள்ளுங்க. சில கிறிஸ்தவர்களா இருந்தாலும், அதாவது ரட்சிக்கப்பட்டாலும், ஞானஸ்நானம் எடுத்தாலும், அபிஷேகம் பெற்றாலும், நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிற விசுவாசத்தின் பெயர்ல பேசுறேன். யாரும் புதுசா யாரும் வரலன்னு நினைக்கிறேன். வந்திருந்தாலும் அடுத்த வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கானதை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சபையோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கே ரட்சிப்படைந்தாலும், ஞானஸ்நானம் எடுத்தாலும், அபிஷேகம் பெற்றாலும், சபை என்கிற ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டா கூட இன்னைக்கு சோதோமுக்குள் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் உண்டு, சோதோமுக்குள் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் உண்டு, சோதோமுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசிகள் உண்டு. இவங்க சோதோமுக்குள்ள இருந்து கொண்டு மற்றவர்களை, ரட்சிக்கப்படாதவர்களை குறை பேசி கொண்டும் இருப்பார்கள். நன்றாக விளங்கி கொள்ளுங்க. நம்ம இருக்கிறதே மோசமான இடத்துல. ஸோ நம்ம அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும். உதாரணத்துக்கு லோத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானா இருந்து இருதயத்தில் வாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தார் அனுதினம். சரி, வாதிக்கப்பட்டார், வெளியே வர வேண்டியதாங்க அந்த இடத்த விட்டு. சிலர் இருக்கிறாங்க, என் ஆஃபீஸ் இப்படி இருக்கு பாஸ்டர், எங்க குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு பாஸ்டர், நான் படிக்கிற காலேஜ் இப்படி இருக்கு பாஸ்டர், பாவம் பெருகி இருக்கு, ஆனாலும் அதுக்குள்ள இருந்துதான் நான் பரிசுத்த ஜீவி செய்ய வாஞ்சிக்கிறேன் எல்லாம் சொல்றது. எல்லாம் நல்லதுதான், செய்யணும்னு நினைச்சு கடைசியில பார்த்தா உள்ள போய் மாட்டிக்கிட்டு அங்க இருக்கிற அசுத்தமா இருக்கிறவங்க கட்டில இவங்க அசுத்தமான மாறிடுறாங்க. ஆனா விளைவு கொள்ளுங்க, சில நேரங்கள்ல அந்த இடங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அது வந்தால்தான் தேவன் நமக்குள்ள செய்யக்கூடிய கிரியைகளை செய்வார். ஆகவே
சோதோம் என்கிறது பாவ ஜீவியம், பாவ வாழ்க்கையின் நிழலாட்டமாக இருக்கிறது. இந்த சோதோம் என்கிறதான பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும். நான் சொன்னது போல சோதோமில் அநேக பாவங்கள் உண்டு. வேதத்தில் ஆதியாகமத்துல மட்டும் படிச்சோன்னாவே நிறைய இருக்கு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள் மகா பாவிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி லோத்து அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அந்த இடத்தை பத்தி சொன்னார். மகா பாவிகள் பொல்லாதவர்களா இருந்தார்கள். அவங்களுடைய பாவ கூக்குரலின் சத்தம் பரலோகம் வரைக்கும் கேட்டுதான். 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அப்படி படிக்கிறோம். அவங்க பண்ற பாவத்தின் சத்தம். அப்ப பாவம் எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. அவங்க பாவம் செய்கிறதின் சத்தம் பரலோகத்தின் வரைக்கும் எட்டுச்சான். அவ்வளோ பெரிய கூக்குரலின் சத்தம் போட்டுக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்கிறார்கள். அவர்களை குறித்து படிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசனத்துல அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தார்கள், எப்படி விபசாரம் பண்ணுகிறவர்களாக, வேசித்தனம் பண்ணுகிறவர்களாக, பலவிதமான பொல்லாத பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல படிக்கும் போது ஆகாரத்திரட்சி நிறைந்தவர்களாக, கர்வம் உள்ளவர்களாக, நிர்விசாரம் உள்ளவர்களாக இருந்தார். நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்படி இந்த பாவத்தை பத்தி நம்ம படிச்சோம்னா அது தனியே சப்ஜெக்டா மாறிடும். ஸோ அதை பத்தி நம்ம படிக்க வரல, அதுல இருந்து வெளியே வரணும், அதான் முக்கியம். ஆகவே இந்த நிர்விசாரம் பாருங்க, எசேக்கியேல் சொல்லப்பட்ட அந்த நிர்விசாரம் தான் பிற்காலத்தில் லோத்துக்குள்ளே வந்துருச்சு. அதனாலதான் தேவன் வெளியே போன்னு சொன்னா கூட போக மாட்டான். நிர்விசாரத்தினால உள்ளவே இருக்கிறான். கூட்டத்துக்கு போகணும்னு நம்முடைய வாஞ்சை இருக்கும். ஆனா நிர்விசாரம் என்ன பண்ணோம்? இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்த டயர்டா இல்லை, இப்பதான் வியாதியிலிருந்து எழும்பி இருக்கிற, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போலன்னா என்ன, நாளைக்கு போய்க்கலாம். அதே பாஸ்டர் தான், அதே இடம் தான், அதே பிரசங்கம் தான் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் அதே பிரசங்கம் தானே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது அப்படிதான். நல்லா விளைவிக்கோங்க. வார்த்தை ஒன்றாக இருந்தாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் வேற வேற காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறார். வேற வசனம் எல்லாம் சமுத்திரம் போல எடுக்க ஆழத்துல இருந்து வந்து கொண்டே இருக்கும், நீரூற்றி போல ஊறிக்கொண்டே இருக்கும். ஆகவே எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரமோ அப்பெல்லாம் கர்த்தர் புதிய வார்த்தைகளை ஆண்டவர் வெளிப்படுத்த, புதிய சத்தியங்களை சொல்லி தருவார். ஆகவே அதை நல்லா வெளிக்கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை அசதியா எண்ணக்கூடாது, நிர்விசாரமா நினைக்கக்கூடாது. இந்த சோதோமின் பாவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இல்லாதபடிக்கு வெளியே வர வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே சொன்னதை போல பாவத்தை பத்தி ரொம்ப டீப்பா நான் பேச விரும்பல. நிறைய பேர் அதை பத்தி தான் அதிகமா பேசுறாங்க. நமக்கு அது கேட்டு 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 சலிச்சிருச்சு. கிறிஸ்துவ கூட்டம் என்றாலே பாவத்தை பத்தி தான் பேசுவார்கள் என்ற ஒரு பொதுவான அறிவும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்ததுனால என்ன செய்யறாங்க, தலை குனிஞ்சே உட்கார்ந்துடுறாங்க. இல்லாட்டா மண்டையில காது கொடுக்கறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு காது கொடுக்கறது இல்லை. இதுவும் சில பாவங்கள் சிலருக்கு உணர்த்து வந்துச்சுன்னா உடனே அவங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வெளியே போயிடுறாங்க. ஏன் வெளியே போயிட்டாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பாவம் அவங்களுக்குள்ள இருக்கு, அதனாலதான் டக்குன்னு உணர்வு வந்த உடனே வெளியே போறாங்க. அதான் வெளியே போங்க. பொதுவாக இன்னைக்கு பாவத்தை குறித்து அதிகம் பேசி 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 இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் காயப்பட்டு வேதனைப்பட்டு துக்கம் வந்தது. அவனே அதுல இருந்து வெளியே வரணும் தான் சபைக்கு வரான். இங்க வந்து அதையே பேசிட்டு இருந்தா அது நியாயத்திற்கு கொண்டு போ, எல்லாம் அவனுக்கு தெரியும், பைபிள படிச்சுதான் இருக்கான். அதாவது விடுதலை வரணும், அதான் மெயின் திங், அதான் முக்கியமான காரியம். ஆகவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சோதோமின் பாவங்கள், அக்கிரம, நிர்விசாரங்கள், கர்வங்கள், ஆகார திருச்சிகள், பாவத்தின் கூக்குரலை எழுப்பக்கூடிய அனுபவங்கள், இதெல்லாம் இன்றைக்கு பூமியில பிழங்கிச்சு. ஒன்னில்லாத அந்த சோதோம் தேசத்துல அப்படிலாம் இருந்திருக்கோமானா இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்கு பாரு. பாவத்தின் சத்தம் பல இடங்கள்ல, பல கிளப்ல, பல கல்லூரிகள்ல, பல பள்ளிகளில இன்னைக்கு பாவத்தின் கூக்குரல் சத்தம் எழுப்பி கொண்டே இருக்கிறது. வீடுகள்ல பாவத்தின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகும்போது கூட கொஞ்சம் கவனமா தான் போக வேண்டியது இருக்கு, சொல்லிட்டு தான் போக வேண்டியது இருக்கு. அவங்களே சொல்றேன், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தா தயவுசெய்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஃபர்ஸ்ட். ஏன் பாவம் சத்தம் கேட்கும், கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும். உள்ள பாவம் சவுண்ட் கேட்டுரும் நீங்க வரும்போது. ஏன்னா பரிசுத்தவான் மாதிரியே ஆக்ட் பண்ணணும்ல. அதனால நான் முன்கூட்டியே நீங்க சொன்னோடனே நாங்க அதெல்லாம் ஆஃப் பண்ணி தெரியாத மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர் இருக்கிறாங்க. நல்லா விலகி கொள்ளுவேன். ஒரு பாஸ்டருக்காகவோ ஒரு சபைக்காகவோலாம் நம்ம நடிச்சு கொண்டு இருக்க வேண்டாம். தேவனுடைய சமூகம் எப்போதும் நம்மளோட இருக்கணும், எப்போது தேவன் நம்மளை பார்க்குற இடத்துல இருக்க வேண்டும். ஆகவே சோதோமை விட்டு வெளியே, அந்த பாவ ஜீவியத்தை மட்டும் விட்டு வெளியே வருவது மட்டுமல்ல, தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம், இரண்டாவதாக நாம் இருக்கக்கூடியதான கூடாரத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு பலரும் இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. கூடாரம் என்று சொல்லும்போது ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்.
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, அவர் அவனை ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், ஆ, நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி, பின்பு அவரை நோக்கி, உன் சன்னதி இவ்வளமாய் இருக்கும் என்றார். அடுத்த வசனம் கூட 6ஆம் அவன் வசனம். கர்த்தரை விசுவாசித்தார், ஆ, அதை அவர் அவனுக்கு நீதியாக பாருங்க, எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரால் 12ஆம் அதிகாரத்திலே அழைக்கப்பட்டு தன்னுடைய சொந்த இன ஜன பந்துகளை விட்டு வெளியே வந்தாலும், தேசத்தை விட்டு வெளியே வந்தாலும், ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துக்கு வரல. ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நீ கூடாரத்துக்குள்ள இருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே வா. நீ அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து, அந்த கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து நட்சத்திரங்களை காட்டி, தேவனுடைய அதிசய செயல்களை, அற்புத செயல்களை காட்டி கர்த்தர் அவனோடு பேசும்போது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு தேவன் வரும்போது, தூதர்கள் தேவன் வரும்போது 18ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது, ஆபிரகாம் வெளியே வந்து அவர்களை அழைத்து கொண்டுலாம் போறார், என்ன விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா அந்த ஸ்திரீ சாரால், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, கூடாரத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. அதனால்தான் தேவன் அவ்வளவு விசுவாசத்தின் வார்த்தையை பேசினா கூட, ஏற்ற காலத்தில் உட்பவ காலத்தில் நான் வருவேன், உனக்கு ஒரு குமாரன் கிடைக்கும்னா கூட, அந்த ஸ்திரீ அவிசுவாசத்துல இருந்து கொண்டு உள்ள என்ன செய்துட்டு இருந்தா? தேவனை மகிமைப்படுத்திட்டு இருந்தாளா? சத்தமா நகைத்து கொண்டே இருக்கிறார். கூடாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் விசுவாசம் வராது. இந்த கூடாரத்துக்கு பேர் தான் அவிசுவாசத்தின் கூடாரம். அவிசுவாசத்தின் கூடாரம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், இந்த அவிசுவாசத்தின் கூடாரத்துக்குள்ள இருந்து கொண்டே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை விரும்புகிறார். விரும்புறது நல்லதான். அதனால நடக்கணும்னா வெளியே வர வேணும். அந்த அவிசுவாசத்தின் ஜீவியத்தை விட்டு, அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியம். ஆபிரகாம் சாரால் அந்த அவிசுவாசமாக அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறல. அதுக்கு மாறாக ஆபிரகாம் ஜெபம் பண்ற வேலைக்காரன் ஆசீர்வதியும், அதுக்கப்புறம் ஆகார் மூலமாக சந்ததி வரும் என்று இவங்களா பிளான்ஸ் வேற 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 பண்றாங்க. இன்னைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேறு வல்லவரா இருக்கிறாருன்ற விசுவாசம் இருந்தாலும் பலவிதமான பிளான் பண்றாங்க. இப்படி செய்தா அது நடக்குமா, அப்படி பண்ணா நடக்குமா, அதுக்கு இது தடையா இருக்கும், இது தடையா இருக்கும் என்று நிறைய யோசிக்கிறேன். பிரியமானவர்களே, தடை என்று சொன்னால் நம்முடைய அவிசுவாசம் தான். நீ என்றைக்கு அந்த அவிசுவாசமாக கூடாரத்தை விட்டு வெளியே வழியோ, கர்த்தர் உன்னை ஆபிரகாமை அழைத்து கொண்டு வெளியே போனார். கூடாரத்தை விட்டு வெளியே வா, நான் உன்னை காட்டுறேன் பாரு, எப்படி அதிசயம் பாரு, நான் செய்ய போகிற மகத்துவமான காரியத்தை பாரு என்று நட்சத்திரங்களை காட்டி, மணலையெல்லாம் காட்டி ஆண்டவர் விளக்குறார். அப்பதான் ஆபிரகாமுக்கு புரியுது, ஓ கர்த்தர் இப்படி எல்லாம் செய்வாரா. ஆகவே தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவிசுவாசத்தின் கூடாரம், சந்தேகத்தின் கூடாரத்தை விட்டு வெளியே வரணும். அவிசுவாசம் எங்க இருக்கும், அங்க சந்தேகம் இருக்கும். சந்தேகம் எங்க இருக்கும், அங்க பயம் இருக்கும். இது மூணும் ஒன்றோடு ஒன்று லிங்க் இருக்கு. ஆகவே இது இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற முடியாது, அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, இந்த கூடாரம் என்று சொல்லும் போது, இந்த கூடாரம் முறுமுறுப்பின் கூடாரம். இன்னைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தாலும் கூட்டங்கள்ல கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும், ஏற்றுக்கொள்வோம். இல்ல கர்த்தர் பேசுற வார்த்தை கேட்டவனும் உடனே ஆமென் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் வெளியே போன பிற்பாடு, இல்லை வீட்டுக்கு போன பிற்பாடு என்ன செய்யறோம்? முறுமுறுப்புகள் வந்து விடுகிறது. அதான் வேதத்துல வாசிக்கும் போது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கும். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல படிக்கும் போது, உங்கள் கூடாரங்களில் நீங்கள் முறுமுறுத்து ஜீவிக்கிறீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவித்த கூடாரங்களை குறித்து கர்த்தர் சொன்னார். உங்கள் கூடாரங்கள் இருந்துகிட்டு முறுமுறுக்கிறீங்க. வெளியில முறுமுறுத்தா தெரியுன்றதுக்காக என்ன செய்யறாங்க? கூடாரங்களுக்குள்ள போய் முறுமுறுக்கிறாங்க. அப்ப கூடாரம் என்பது ஒரு முறுமுறுப்பின் ஜீவி, ஒரு முறுமுறுப்பின் ஜீவி. தேவனுடைய வார்த்தைகளின் மேல் இந்த முறுமுறை சந்தேகம் வரும்போது அவிசுவாசம் வரும். ஒரு முறுமுறுப்பு, கர்த்தர் உனக்கு செய்வார் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அன்றைக்கு கூட்டத்துல தேவ ஆவியானவர் பிரசங்கியார் மூலமா, இல்லை நம்ம நடத்துற ஊழியர் மூலமாக நமக்கு சொல்றாரு வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உனக்கு இதை செய்ய போற, இந்த குறை நீங்க நிறைவேறும், கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லுவார். அந்த டைம்ல உடனே விசுவாசத்தின் ஆவி ஆமேன்னு சொல்லுவோம். ஆனா வீட்டுக்கு வந்தோடனே 8 வருஷம் ஆச்சு இன்னும் செய்யற, 5 வருஷம் ஆச்சு, போன 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டு சிஸ்டர் கூட இப்படிதான் விசுவாசிச்சு வந்தாங்க, ஒண்ணும் நடக்கல. ஆனா சொல்லுவாங்க
ஒரு எழுச்சிக்காக சொல்லுகிறாங்க, ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. அதெல்லாம் நீ நம்பாத. இந்த பிரச்சனை மாறணும்னா இந்த அட்ரஸ்ல ஒருத்தர் இருக்கிறார், அவரை போய் பார்க்கலாம். இந்த வியாதி மாறணும்னா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கிளினிக் இருக்கு, அவர் தொட்டாலே சுகம் கிடைக்கும், அப்படி கைராசியா அவரை போய் சந்திக்கலாம். இப்படி சுற்றி சுற்றி அலையிறாங்களே தவிர கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜீவிப்பதில்லை. இந்த முறுமுறுப்பின் கூடாரத்தை விட்டு வெளியே வராது. எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்புகள், எப்ப பார்த்தாலும் இந்த சந்தேகத்துல அவிசுவாசத்தினால் உண்டாகிற முறுமுறுப்புகள் இருக்கிற. அதனால்தான் கர்த்தர் அவங்களை நடத்தின வழியை குறித்து யோசிக்கிறது இல்லை. எப்ப பார்த்தாலும் முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கறாங்க, உடனே முறுமுறுக்கிறாங்க. அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 28ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிங்க. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளவாவும் மதிலுள்ளவையுமாய் இருக்கிறது என்று. நீங்க தேவன் அவர்களை நடத்த போற தேசத்தை பத்தி சொன்னாலும் அவங்க ஒரு ஆங்கிள் யோசிச்சுட்டு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ராட்சதர்கள், பயங்கரமான ஆட்கள், நம்மளாம் சிறிய ஆட்கள், நம்மளாம் ஒண்ணும் செய்ய முடியாது, இப்படிதான் அவிசுவாசத்துல சந்தேகத்துல முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார். இப்ப எல்லாருடைய கூடாரத்துக்குள்ள என்ன சத்தம் கேட்குது? முறுமுறுப்பி சத்தம் கேட்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய செயல்களை மறந்துட்டாங்க. அடுத்த வசனங்களை நீங்க வீடுகள்ல போய் வாசித்து கொள்ள முடிந்தா குறித்து வைத்துக் கொண்டு வீட்டுக்கு வாசி 29, 30 படிக்கும் போது கர்த்தர் அவங்களோட தான் பேசுறார். அவங்க நீங்க கலங்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு முன்னே உங்கள் தேவன் போவார், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் என்று 30ஆம் வசனத்துல சொல்றார். 31ஆம் வசனத்துல படிக்கும்போது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல போவார். எப்படியெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவங்களோட அவ்வளவு பேசினா கூட அவருடைய முறுமுறுப்பு மாறல, அவருடைய சந்தேகங்கள் மாறல. இன்னைக்கு பலருடைய குடும்பங்களுக்குள்ள, பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அற்புதம் நடக்காம இருக்கிறது காரணம் இந்த முறுமுறுப்பின் கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம். என்றைக்கு அதை விட்டு நாம் வெளியே வரோமோ அன்றைக்கு தான் தேவன் அற்புதம் செய்வார். தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை, அற்புதங்களையும் நாம் பார்க்க முடியாமல் போறது அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும். அது மட்டுமல்ல, வேதத்துல படிக்கும் போது மூன்றாவதாக ஒரு கூடாரத்தை பற்றி மூன்றாவதாக ஒரு கூடாரத்தை பத்தி படிக்கிறோம். 120ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்துல படிக்கும் போது 120ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். மேசையிலே சஞ்சரித்தது போதும், இங்கே சங்கீதக்காரன் எழுதும் போது கேதாரின் கூடாரம் என்று சொல்றார். அதை விட்டு வெளியே வரணும் என்பதற்காக தான் சொல்றார். கேதாரின் கூடாரத்துல இருந்தது போதும், ரொம்ப நாளா அதுல இருந்ததுனால எனக்கு நன்மைகள் உண்டாகவில்லை, ஆகவே கேதாரின் கூடாரத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அங்கே வாஞ்சித்தார். நல்ல நிலை தேவ ஜனங்களாகிய நாம் இந்த கேதாரின் கூடாரத்தை விட்டு வெளியே வர வேண்டும். கேதார் என்று சொன்னால் என்ன? கேதாரின் ஜனங்கள், தேசம். கேதார் என்கிற பேருக்கு அர்த்தமே டார்க்னஸ், இருள். கேதார் என்று சொன்னால் இருள் என்று அர்த்தம். இன்னைக்கு பலருடைய ஜீவியத்தில் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டாகாமல் போவது காரணம் தங்கள் அறியாமல் இந்த இருளின் கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. இருளின் கூடாரம், கேதாரின் கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த இருள் எப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நம்ம கொண்டு போது வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிக்கணும். 6:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சபைக்கு சொல்றார், அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏதுன்னு கேட்கிறார். இங்க அவர் சொல்ற இருள் என்பது அவிசுவாசிகளை குறிப்பிடுகிறார். நல்லா வெளியே கொள்ளுங்க, புறஜாதிகள் அல்ல. யாரு? அவிசுவாசிகள். நிறைய பேர் அதை ராங் இன்டர்பிரேஷன் பண்ணிடுறாங்க. அவிசுவாசிகள் ரசிக்கப்படாத புறஜாதிகள் வேற, அது தனி கேட்டகரி. அவிசுவாசிகள் என்று சொன்னால் ரசிக்கப்பட்டவங்க தான், ஆனா எதற்குமே ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க. கோயிலுக்கெல்லாம் வருவாங்க, தேவ சமூகத்துக்கு வருவாங்க, ஆனா தேவத்தை நம்ப மாட்டார்கள். ஒரு கடமைக்காக ஆராதனைகளுக்கு வருவார்கள், கூட்டங்களுக்கு வருவார்கள், எல்லாம் செய்வாங்க, இந்த மாதிரி கன்வென்ஷன்ல வந்துடுவாங்க. ஆனா அங்கு சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க மாட்டார்கள், அதை கை கொள்ள மாட்டார்கள், அதன்படி ஜீவிக்க மாட்டார்கள். இவங்களுக்கு பேர் தான் வேதம் அவிசுவாசிகள் என்று சொல்கிறது. அவிசுவாசிகளுக்கும்
விசுவாசிகளுக்கும் ஒரு பிரிவினை இருக்கான். நல்லா விலை கொள்ளுங்க. சபைக்குள்ள ரெண்டு பேருமே இருக்காங்க. சபையில இருப்பாங்க, சத்தியம் கேட்பாங்க, உபதேசம் கேட்பாங்க, ஆராதிப்பாங்க, பாட்டு போடுவாங்க, எல்லாம் ஓகே. ஆனா அங்க நடக்கிற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க. பாட்டு பாடும்போது கை தட்டுவாங்க, அந்த கை தட்டுறதுனா அவங்களுக்கு ஒரு நன்மையும் வராது. பாட்டு பாடும்போது அவங்க என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து இவங்க செய்வாங்க. ஆனா இவங்க விஷயத்துக்கு அது பிரோஜனமா இருக்காது. சத்தியங்களை கேட்பாங்க, தலையெல்லாம் ஆட்டுவாங்க. ஆனா நம்ம ஏமாறக்கூடாது, அங்க மட்டும் தான் ஆட்டுவாங்க. அப்புறம் வெளியே போனா வேற காரியங்களுக்கும் ஆட்டுவாங்க. ஆகவே எல்லாவற்றையும் ஆட்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தார் இவங்க. அவிசுவாசிகள், இருளில் இருக்கிறவர்கள். நல்லா விலை கொள்ளுங்க. வெளிச்சத்துல இருக்கிறவங்களுக்கும் இருளில் இருக்கிறவங்களுக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாது. சபையில இருந்தாலும், நம் தேவனை அறிந்த ஜனமா இருந்தாலும், கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள இருந்தாலும் நல்லா விலை கொள்ளுங்க. நம்மை சுற்றிலும் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவர்கள் அவிசுவாசிகள் என்று வேதம் அழைக்கிறது. அவங்க இருளுக்குள்ள இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளை போலவே இருப்பார்கள். இருளுக்குரியவர்களா நடந்து கொள்வாங்க. ஆகவே இப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருந்தால், இல்லாட்டா இப்படிப்பட்டவங்களோடு இருந்தால், அதுதான் கேதாரின் கூடாரம். அப்படிப்பட்ட கூடாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு நன்மை நடக்காது. ஏன்னா அவனும் அவிசுவாசத்துல இருக்கிறவன், நம்மளையும் விசுவாசிக்க விட மாட்டான். பக்கத்துல இருந்துகிட்டு நம்மளை விசுவாசிக்க விடாமல் சந்தேகப்பட வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு கேட்கிற சத்தியத்தையும் நமக்கு தலைகளை சொல்லிக்கிட்டு நம்மளை விசுவாசிக்க விடவே கிடையாது. அதனால பைபிளை வாசிக்கும் போது இவங்களை பற்றி 1 யோவான்ல நிறைய விஷயம் சொல்றாரு. யோவான் அப்போஸ்தலன் 1-2 விஷயம் சொல்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கும்போது, இவர்கள் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் என்ன செய்யறாங்க? இருளிலேயே தான் இருக்கிறார்கள் என்று ஒரு கூட்டத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யார் வாசிங்க? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவர்கள் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறார். ஒளியில தான் இருக்கிற சொல்றாங்க. சபைக்கு ஒளியில வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டு ஒளியில வந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்து ஒளியில வந்துட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஒளியில் வந்து விட்டேன் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனா வசனம் சொல்லுது இது வரைக்கும் அவங்க இருளில தான் இருக்கிற. காரணம் என்ன? இருளின் கூடாரம், அந்த கேதாரின் கூடாரத்தில் இருக்க காரணம், அவர்கள் சகோதரர்களை பகைக்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு சபைகள் நிறைய ஆயிடுச்சு, ஆத்துமாக்கள் நிறைய பெருகிட்டாங்க. ஆனா நல்லா விலை கொள்ளுங்க, சபைக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர சிநேகம் என்பது பல இடங்களில் இல்லை. ஒருத்தர் பேர் இன்னொருத்தர் கூட தெரியாது. சர்ச்சுக்கு வந்து தான் போவாங்க, பக்கத்துல இருக்கும் பேர் கூட தெரியாது. அப்படிப்பட்ட விசுவாசிகள், அப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கு நிறைய ஆயிடுச்சு. தெருக்கு சபை பெருகிடுச்சு. ஆனா சகோதர சிநேகம், சகோதர ஐக்கியம் என்பது இன்றைக்கு இல்லை. விழுந்தா தெரிய மாட்டேங்குது, வரலன்னா தெரிய மாட்டேங்குது, இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஒரு இடத்துல பார்த்தா செத்து போனாலும் சோதனை பண்ணிட்டு இருக்கிறான். அவர் செத்து போய் 1 மாசம் ஆயிடுச்சு, இவங்க உட்காந்து கருத்தா ஜெபிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவ இது கூட தரலன்னா எப்படி சபை இருக்கு பாரு, சபை எப்படி இருக்கு? அப்ப ஐக்கியம் இல்லாத இடங்கள்ல இன்னைக்கு நடந்து போயிருக்கு. இதுதான் கேதாரின் கூடாரம். அப்ப தேவ ஜனங்கள் இந்த இருளாகிய ஐக்கியம் இல்லாத இந்த கேதாரின் கூடாரத்துல இருக்கிற வரைக்கும் தேவனுடைய நன்மையை அனுபவிக்க முடியாது. ஒளியில நடக்கிறேன் என்று சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள், ஒளியில் இருப்பதில்லை. அதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் எப்படி இருப்போம்? ஒருவரோடு ஒருவர் பகை வைத்திருப்போம். ஐக்கியம் பாருங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, பகைதான். ஏன் பகைக்கிறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதான் காரணம்லாம் கேட்டா ரொம்ப சில்லியா இருக்கு. காரணம் ரொம்ப சில்லியா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் என்ன கூட்டிட்டு போனார். 20 வருஷமா அண்ணன் தம்பி தான், 2 பேரும் பக்கத்து வீடு. 20 வருஷமா 2 பேருக்குள்ளும் பேச்சு இல்லை. 2 பேரும் ஒரே சபைக்கு தான் போறாங்க, ஒரே இடத்துலதான் திருவிருந்து எடுப்பாங்க, ஒரே சபையில திருவிருந்து எடுப்பாங்க, ஒரே சபையில காணி கொடுப்பாங்க. 2 பேரும் ஒரே அப்பா அம்மாவுக்கு போறவங்க சகோதரர்கள் தான். ஆனா இருவரும் 20 வருஷமா பேசுறது இல்லை. என்னுடைய நேரம் அந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறேன் ஒரு கூட்டத்துக்கு பாருங்க. நான் அவரை பத்தி வீட்டு கேட்டா இவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவங்க வீட்டுக்கும் போனேன், எங்க வீட்டுக்கும் போனேன், ஒன்றும் புரியல. ஏதோ விட்டு கொடுத்து அப்படி பேசுறாங்க. ஏதோ புரிஞ்சிடுச்சு, ஏதோ ஐக்கியம் இல்லை. என்ன விஷயம்னு விசாரிச்சேன். 20 வருஷமா பேசுறது இல்லைன்னு அப்புறம் தெரியுது. கூட கூட்டு போன பாஸ்டர் தான் சொன்னாங்க, நானும் எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன், எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், 20 வருஷமா பேசிக்கிறதே இல்லை.
அந்த பாஸ்டருக்கு என்ன 2 சைடும் வருது, வாங்கி வச்சுட்டு உட்காந்து ஜாலியாக இருப்பாரு. பிரச்சனை இல்லை அவருக்கு. ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் உலகத்தை தான் பழமொழி சொல்லுவாங்க. அதனால் அவர் அதை சமாதானப்படுத்தி ட்ரை பண்ணாரு, விட்டுட்டார். அப்போ 20 வருஷம் அவரும் ட்ரை பண்ணி பார்த்து விட்டுட்டார். இது ஒன்றும் சேராது, எப்படியாவது பரவாயில்ல நம்ம மட்டும் போயிடலாம்னு அவர் விட்டுட்டார். பாருங்க என்ன விஷயம் விசாரிச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க 2 பேருக்கும், சகோதரர்களுக்கு. இவர் வளர்த்துட்டு இருந்த கோழி அவர் வீட்டில் போய் முட்டை போட்டுட்டு வந்துருச்சுங்க. அந்த முட்டையை எடுத்து அவர் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாரு. கோழி முட்டை போட்டது எங்க கேட்டதுக்கு அவர் தெரிலன்னு சொல்லிட்டார். இவ்வளவுதான் நினைச்சுங்க. அந்த கோழி எங்கன்னு கேட்டேன், அது செத்து போச்சு எப்பயோ. அது எப்போ முட்டை என்னன்னு கேட்டா அது ஆம்லேட் ஆயிடுச்சு. ஆனா எங்களோட ஐக்கியம் எங்க காரணம் பாருங்க, கோழி கூட செத்து போச்சு. ஆனா இவங்க பகை சாகவில்லை, இவனோட விரோதம் சாகவில்லை. 20 வருஷமா அதை பிடிச்சுக்கிட்டு நாங்களும் வருகை போறோம் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க அந்த சபை போறோம், இவனுக்கு பிரசங்கம் பண்றது வேஸ்ட். நாங்களும் ஐயா இப்படிப்பட்ட குரூப் எல்லாம் வச்சு பிரசங்கம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாது. அவங்களுக்கு கூட்டம் நடத்தி என்ன பிரயோஜனம், ஒன்றும் கேட்க போறது இல்லை. எப்படி பகையோட இருளில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான், அவிசுவாசியாக இருக்கிறான். அவன் பரலோகம் போறதில் அவனுக்கு ஒரு நன்மை நடக்க போறது இல்லை. ஏன்னா அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து கொண்டே இருப்பான். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஐக்கியம் இல்லாத ஜீவியத்தை நாம் செய்யக்கூடாது. யாரோட ஐக்கியமா இருக்க வேண்டும், ஒருவர் ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி திருத்துவ தேவனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஒன்றாக இருக்கிறார்களோ அதே போல நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நாம் ஒருத்தர் விசாரித்து பேசி பழகி ஜெபித்து அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இது மட்டுமல்ல, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இவர்களை பத்தி இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒளியானது உலகத்துல வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால ஒளியை பார்க்கிறோம், இருளையே விரும்புகிறதே. ஒளி கூட இருக்கு, ஒளியின் சமூகம் இருக்கு, ஒளியின் பிரசங்கங்கள் கேட்கப்படுகிறது, எல்லாம் வெளிச்சத்துக்கு எதுவான விஷயங்கள் இருக்கு அவங்க வாழ்க்கையில். ஆனா அவங்க எதை விரும்புறாங்க, ஒளியை பார்க்கிறோம் இருளை தான் விரும்புறாங்க. ஏன்னா இருள் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப இங்க திடீர்னு லைட்லாம் போயிடுச்சுன்னு யோசிச்சுக்கோங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா? இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் வெளியில வெளிச்சம் தான், எல்லாம் நல்லா தான் இருக்கு, 4 லைட் எரியுது, எத்தனை லைட்ஸ் எரியுது, வெளிச்சமா தான் இருக்கு. ஆனா வாழ்க்கை இருளின் கூடாரத்துக்குள்ள இருக்கு. ஸோ ஒளியை பார்த்து இருளை விரும்புறான். காரணம் என்ன, அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கு, நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கு. அவனுடைய யோசனை பொல்லாததா இருக்கு, அவனுடைய சிந்தனைகள் பொல்லாததா இருக்கு, கிரியைகள் பொல்லாததா இருக்கு, நடக்கைகள் பொல்லாததா இருக்கு, நம்முடைய பார்வைகள் பேச்சுகள் எல்லாமே பொல்லாத அனுபவம். ஸோ பொல்லாத வாழ்க்கை செய்வதற்காக, அதாவது பாவ வாழ்க்கை செய்வதற்காக என்ன செய்யறாங்க, ஒளியை பார்க்கலாம் இருள் நல்லதுன்னு அதுக்குள்ளே இருக்குறாங்க சேஃப்டியா. எதை பத்தி வேணா சொல்லுங்க, அதான் ஆரம்பத்துல சொன்னேன், ஆசீர்வாதம் பத்தி சொல்லுங்க, பாவத்தை பத்தி எல்லாம் சொல்லாது. அப்படிலாம் சொல்லிச்சுன்னா நம்ம சர்ச்சுக்கே வர மாட்டோம். சிலர் வந்து சர்ச்சுக்கு போறது இல்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அந்த பாஸ்டர் என் பாவத்தை சுட்டி காட்டுகிறார், என் குறைகளை சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, போறது கிடையாது. போயிட்டு மனைவியை ட்ராப் பண்ணிட்டு அவர் கிளம்பிடுவார். ஐயா 12 மணிக்கு போய் அங்க லைன்ல நின்றுட்டு இருப்பாரு. அப்புறம் ஃபுல்லா குடிச்சிட்டு திருப்பி வந்து மனைவியை கூட்டிட்டு போவார். ஸோ சிலருடைய வாழ்க்கையை பாருங்க. ஆனா பேர் மட்டும் தானியேல், யோசேப்புலாம் வச்சிருப்பாரு. ஆனா நிக்கிறதெல்லாம் பார்த்தா வேற கடையில, பேரு தான் அப்படி. ஆனா ஒரு யூஸ் இல்லை. கேட்டா ஞானசானம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க கதை. ஞானசானம் எடுத்துட்டேன் 20 வருஷம் முன்னாடி, அவங்க தாத்தா கிட்டே எடுத்துன்னு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா பாருங்க, ஜீவியத்துல வெளிச்சத்தை பார்க்கல இருளை விரும்புகிற ஒரு கூட்டத்தார் இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு கூட்டத்தார் தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க போய் என்ன கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. வர ஃபர்ஸ்ட் நீங்க போய் பின்னாடியே வரணுவாங்க, வரவே மாட்டாங்க. அவங்க இருளை விரும்புகிறவர், வெளிச்சத்தை பார்த்து இருளை விரும்புகிறார். ஆகவே நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும், இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வரணும். அப்பதான் தேவனுடைய நன்மைகளை, வெளிச்சத்தை, ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். ஆகவே 3ஆவதாக இன்னொரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டதான மனிதர்களை பற்றி படிக்கும் போது கர்த்தர் அந்த மனிதனை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்கிறார். வாசிப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம்
8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல படிக்கும் போது மார்க் 8:22 எத்தனையோ அற்புத அடையாளங்களை ஆண்டவர் இருக்கிற இடங்களிலே செய்தவர் தான். சில இடங்கள்ல தேடி போய் கூட செய்தார். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து செய்யறார். அதுக்கு ரீசன் இருக்கு. வாசிப்போம் 8:22. பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த வசனம், அவன் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு வந்து அவன் கண்களில் உமிழ்ந்து, அப்போதும் அங்கே இதெல்லாம் நமக்கு தெரியும், உமிழ்ந்து அவனை தொட்டு அவன் கண்கள் தெளிவடைய செய்தார். அவன் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் என்று படிக்கிறோம். ஏன் இந்த இடத்துல மட்டும் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்து சுகமாக்கணும்? நல்ல விஷயம் வெளியிடுங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற இடத்துல நடக்காது. அவ பெத்சைதாவை விட்டு வெளியேறா. பெத்சைதா எப்படிப்பட்ட ஒரு ஊருன்னு சொன்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நியாய தீர்ப்புக்கு என்று நியமிக்கப்பட்டதான ஒரு ஊர். கர்த்தர் சொல்ற உனக்கு ஐயோ, பெத்சைதாவே உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட கொடுமையான ஒரு இடம்தான் பெத்சைதா. 21ஆம் 22ஆம் வசனங்களெல்லாம் நீங்க வீட்டுல இருந்து வாசித்துக் கொள்ளுங்கள். நீங்க வாசிக்க நமக்கு சமயம் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெத்சைதாவுக்குள் இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது, வெளிச்சத்தை பார்க்க முடியாது, தெளிவான பார்வை கிடைக்காது. சோ இங்கே அவன் குருடனா இருந்தான். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தெளிவாய் எல்லாத்தையும் கண்டான். 23ஆம் வசனம், தெளிவாய் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பலருடைய ஜீவியத்தில் நல்லா விலை கொள்ளுங்க. கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சபைகளுக்கு வந்தாலும் ஆராதனைகள்ல பங்கு பெற்றாலும் இன்னைக்கு அநேகருக்கு தெளிவான பார்வை இல்லை, தெளிவான தரிசனம் இல்லை. எல்லாம் ஓகே தான் சொல்லுவாங்க, ஆனா ஜீவியத்துல என்ன தரிசனங்கள் இல்லை, மங்கி போச்சு. ஒரு காலத்துல தரிசனம் இருந்தவங்க கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா தரிசனம் எல்லாமே இழந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. தெளிவான தரிசனம் இல்லை. பெத்சைதாக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த தரிசனம் அப்படிதான் நடக்கும். அந்த தரிசனம் மங்குதல் உண்டாகும். ஆகவே இந்த பெத்சைதாவை விட்டு அந்த குருட்டாட்டத்தின் அனுபவம் விட்டு வெளியே வர வேண்டும். இந்த அனுபவத்தை விட்டு வெளியே வந்ததுனால்தான் அந்த குருட்டாட்டம் இல்லாட்ட அந்த குருட்டு தன்மை அவருடைய ஜீவியத்தில் மாற்றப்பட்டது. இன்னைக்கு பலரும் கிறிஸ்துவ ஜீவியத்துல குருடர்களா இருக்கிறார். அவங்க குருடர்களா இருக்கிறது மட்டும் இல்லாம என்ன செய்யறாங்கன்னா குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடராகவும் இருக்கிறாங்க. அவங்களே குருடர்களா, அவங்க மற்ற குருடர்கள் வழிகாட்டுறாங்க. பைபிள்ல வாசிக்கிற மத்திய 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிக்கும் போது வாசிங்க பகல 23ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். குருடரான வழிகாட்டிகளே கொசு இல்லாத வடிகட்டி ஒட்டகத்தை விளங்குகிறவராய் இருக்கிறீர்கள். ஏன் உங்களை பார்த்து குருடர் சொல்ற? நல்ல பீப்புள், நல்ல ஜனங்க தான், வடிகட்டி சாப்பிடுறாங்க. தப்பா? எவ்வளவு நல்ல கேரக்டர் தான், வடிகட்டி சாப்பிடுறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க? கொசுலாம் வடிகட்டுவோம், ஆனா ஒட்டகத்தை அப்படி முழுசா முழுங்குறோம் பாருங்களேன். அதாவது என்ன விஷயம்னா, சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன தப்பு, சின்ன சின்ன பிழை, சின்ன சின்ன குறையெல்லாம் ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே தேவ சமூகத்துல அறிக்கைலாம் பண்ணுவேன், உடனே மன்னிப்பு கேட்பாங்க, ஜெபிப்பாங்க. ஆனா ஒட்டகம் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய விஷயத்த கண்டு கூட மாட்டாங்க. இவங்களுக்கு பேரு தான் பைபிள்ல குருடர்கள் என்று எழுதியிருக்கு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சுத்திகரிப்பு பரிசுத்தம் ஆகுது என்பது மிக முக்கியம். பரலோகம் போறவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை. சோ பரலோகம் போகிறவர்கள் என்ன முக்கியம்? சுத்திகரிப்பு பரிசுத்தம் என்பதெல்லாம் முக்கியம். சபையில அதை பத்திலாம் நீங்க நிறைய பேர் பேசுறது இல்லை. ஸோ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க கூட முடியாது, தரிசிக்கவே முடியாதுன்னா அப்புறம் எப்படி இப்ப பழக முடியும் அவர்கிட்ட? சும்மா பாட்டு தான் போடுறாங்க, அவரை பார்ப்பேன், அவரோடு பேசுவேன், அவரோட ஓடுவேன் ஆடுவேன்மா. இதை பார்க்கவே முடியாது அந்த பரிசுத்தம் இல்லாட்டா. அப்படிப்பட்டால் பாட்டு போன நடக்குமா? ஆகவே நன்றாக விலை கொள்ள வேண்டும். குருடர்களா இருந்து கொண்டு ஜீவி கூடாது. சுத்திகரிப்பு என்பது பிழைகளை உணரணும். அதான் சங்கீதக்காரன் 19 சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன தப்புகள் வரும்போதே தேவ சமூகத்துல அதை உணர்கிற அனுபவம் இருக்கும். கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய மேன்மை அதுதான். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய மிஸ்டேக்ஸை, தன்னுடைய பிழைகளை உணராமல் இருக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல. அது ஊழியக்காரங்களானாலும் அப்படிதான், விசுவாசிகளானாலும் அப்படிதான். சிலர் சபையே சுத்திகரின்னுவாங்க,
சில ஊழியர்கள் செம்மையா சுத்திகரிக்கணும், பரிசுத்தமான இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்க தொடக்கூட மாட்டாங்க, இவங்க கண்டு கூட மாட்டாங்க. ஆனா எல்லா குறைகளும் குற்றங்களும் வச்சிருப்போம். நல்லா விலையும் கொள்ளுங்க. தேவனோட ராஜ்யத்துக்கு போனோம்னா எல்லாருமே தான் சுத்தமா இருக்கணும், எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும். ஊழியர்கள் விசுவாசிகள் என்கிற வித்தியாசங்கள்லாம் கிடையாது. ஆகவே குருடர்கள் எல்லாம் இருக்கிறவங்க யாருன்னா தன்னுடைய ஜீவியத்தை சுத்திகரிக்காமல், அதாவது சின்ன சின்ன விஷயங்களை சுத்திகரிப்பாங்க, பெருசெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய பாவங்களை தன்னுடைய ஜீவியத்துல கஞ்சாடையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க பரலோகம் போறோம், தரிசிக்கிறோம், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, மத்த 23ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்துல படிக்கும் போது 26 அப்படின்னு, குருடரான பரிசேயரே, குருடரான பரிசேயரே, போஜன பானபாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி வெளிப்புறம் சுத்தமாகும்படி, அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, வெளிப்புறம் சுத்தமாகும்படி உள்புறத்தை சுத்தம் பண்ணு. சோ இன்னைக்கு சபையில் பரிசுத்தம் என்பதெல்லாம் வெளிப்புறத்துல இருக்கிறது. இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்தா வெளியில போடுற ஒயிட் ட்ரெஸ் பரிசுத்தம் என்று நினைச்சுக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் ஒயிட்ல வந்துட்டாங்கன்னா சபை பரிசுத்த, கர்த்தருடைய வருகைக்கு போக ரெடி ஆயிடுச்சு, என்ன மகிமையா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் கலர் ட்ரெஸ் போட்டா மகிமை வராதா? மேலெல்லாம் சுத்திகரிப்பு, வெளியரங்கமான சுத்திகரிப்பு எல்லாம் சுத்திகரிப்பு, உட்புறத்தை சுத்திகரிப்பு. நம்முடைய இருதயம், நம்முடைய மனது சுத்தமா இருக்க வேண்டும். மனதுல எல்லா அழுக்கு குப்பை கரையெல்லாம் வச்சுட்டு வெளியில பரிசுத்தவான்களை போல பேசுறது, பரிசுத்தவான்களை போல நடப்பது, அது அது சரிப்பட்டு வராது. அதனால சொல்லப்பட்டிருக்கு, உட்புறத்தை கிளீனா வச்சுட்டீங்கன்னா வெளிப்புறம் தானா சுத்தமாகும். இல்லையா? அப்படிதான் நாங்க எழுதிருக்கோம், உங்க பைபிள்ல மாத்திருக்கா. உட்புறத்தை கிளீன் பண்ணினாலே வெளிப்புறம் சுத்தமாயிடும். ஸோ உள்ள இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். இருதயம் சரியில்லை, அப்ப வாய் எப்படி பேசும்? கெட்ட வார்த்தை பேசும். சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க, புருஷன் மனைவியை கூட்டம் முடிச்சு போய் சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசி, 2 பேரும் கெட்ட வார்த்தை. எனக்கு அங்க நிற்கவே முடியல, அந்நிய பாஷை மாதிரி இருக்கு. அவங்கதான் கூட்டத்தில் ஆவியெல்லாம் நிறைஞ்சவங்க, பாட்டெல்லாம் பாடி பயங்கர ஆவியம் நிறைஞ்சவங்க. வீட்டுல போனா இப்ப சண்டை, பயங்கர சண்டை பாருங்க. அப்ப திடீர்னு என்ன பார்த்தோன்னே ஷாக். உடனே நம்ம ஆட்கள் தான் நடிக்க தெரியுமே, போய் சொல்றோம், எப்போ வந்தீங்க, பார்க்கவே இல்லை, அப்படிலாம் பயங்கரமா ஆக்டிங்லாம் பண்ணுவோம். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்களே, உங்களெல்லாம் எப்படி சபையில எல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு, இங்கே வேற மாதிரி இல்லை பாஸ்டர். அது மனம் பதறி வந்துச்சு, தெரியணும் வந்துருச்சு. நான் அப்படி பேசணும்னு நினைக்கவே இல்லை. நல்லா வெளியே கொள்ளுங்க, இறுதிக்கு நிறைவுல தான் வாய் பேசும். உள்ள சரக்கு இருக்கு, வெளியில மட்டும் ஊதும் போது எப்படிங்க நல்ல ஸ்மெல் வரும்? போலீஸ்கார் ஊத சொல்றாருல்ல, வண்டி ஓடி போகும்போது, இவர் உள்ள சரக்கு இருக்கு ஸ்மெல்லு, வெளியில ஊதுனா எப்படி சென்ட் ஸ்மெல் வரும்? இன்னைக்கு நிறைய பேர் உள்ள வச்சிருக்கிறாங்க. நல்லா இல்லைங்க, கெட்ட வார்த்தை, கோபத்தின் வார்த்தை, கசப்பான வார்த்தை, எரிச்சலின் வார்த்தை, இதெல்லாம் வர்றது சும்மா எதர்ச்சியாக தற்செயெல்லாம் வர்றது கிடையாது, ஆல்ரெடி உள்ள இருக்கு. அதான் பழமொழி இருக்கு, சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வருமா. ஸோ வாயிலும் கிரியையிலும் செயலிலும் சிந்தனையிலும் எல்லாம் எது வெளிப்படுதுன்னா உள்ள மறைஞ்சிருக்கிற குணம். ஸோ உள்ள இருக்கிறது கிளீனா இருந்துச்சுன்னா வெளியில வரக்கூடிய கிரியைகள் எல்லாமே சுத்தமா இருக்கு. நான் சுத்தவான், நான் பரிசுத்தவான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் சுத்தமா தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய கிரியைகள்ல நம் உள்ளான சுத்திகரிப்பு உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லா கரைகள் துறைகளும் கிளீன் சுத்தமாய் சுத்திகரிக்கப்பட்டுள்ள பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்யும் போது இருளின் கூடாரத்தை விட்டு வெளியேறும், இருளின் அனுபவத்தை விட்டு வெளியேறும், இந்த பெத்சாயிதாவின் அனுபவத்தை விட்டு வெளியேறும். அப்பதான் நல்லா வெளியே கொள்ளுங்க. அதை விட்டு வெளியே வந்தா தான் உன் தரிசனம் கிளியரா இருக்கும். மேலான தரிசனம் இருக்கும், ஆவிக்குரிய தரிசனம் இருக்கும், ஒரு உன்னதமான தரிசனம் இருக்கும். இல்லாவிட்டால் மங்கின தரிசனத்தோடு எங்க போறோம்னு தெரியாத பைபிள் வசனம் இருக்கு. குருடர்கள் தாங்கள் போகிற இடம் என்னது என்பதை அறியாமலே இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆனா எங்க போறாங்க தெரியாது. இன்னைக்கெல்லாம் சபையில கேட்டா நீங்க மரிச்சா எங்க போவீங்க அப்படின்னு கேட்டா தெருல போவோமா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. என்ன, ஒரு ஊருக்கு போகணும்னா கூட எங்க போறோம்னா கேட்டு டிக்கெட் வாங்கி போறோம். ஸோ போக நித்திய ராஜ்யம் எங்க போறோன்னே தெரியாம ஓட்டம் ஓடனா எப்படிங்க? பவுல் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடு. சும்மா ஏதோ டைம் பாஸ்க்காக சர்ச்சு வந்துட்டு ஏதோ என் சந்ததி கிறிஸ்துவத்துக்குள்ள அப்படியே நிலைச்சிருக்கிற மாதிரி காட்டணும்
எங்க தாத்தா காலத்துல இந்த சபைக்கு தான் வந்தோம், நாங்களும் அதுக்கு தான் வருவோம், நாங்கள் செத்தாலும் அதுல தான் சாவோம், இதெல்லாம் பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. மரித்தால் எங்க போனோம்? கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்க வேண்டும். இந்த தரிசனம் இல்லாவிட்டால் நாமும் குருடர்கள். இந்த தரிசனம் இல்லாம சபையை நடத்திட்டு இருந்தா அவங்களும் குருடர்கள் தான். குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். ஆகவே இந்த பெத்சைதாவின் அனுபவத்தை விட்டு வெளியே வந்ததான் தரிசனம், பிரகாசமான தெளிவான தரிசனங்கள் இருக்கும். இன்னைக்கு சில சொல்றாங்க, ஒரு காலத்துல எனக்கு நல்ல தரிசனம் இருந்துச்சு பாஸ்டர், இப்பதான் கொஞ்சம் விட்டுட்டேன், சரியா ஜெபிக்கிறது இல்லை, அது செய்யல சொல்றாங்க. நீ பெத்சைதாக்குள்ள போயிட்டேன், இருளுக்குள்ள போயிட்டேன், குருட்டாட்டத்துக்குள்ள போயிட்டேன். கர்த்தருடைய இரக்கத்தை பிடிச்சுக்கிட்டு வெளியே வர வேண்டியது அவசியம். இந்த முதல் நாள் கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் நாம் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, 4ஆவதாக ஒரு விஷயத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி எலியாவை பார்த்து கர்த்தர் பேசுகிற விஷயம். இல்ல 1 ராஜாக்கள் 19:9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ள போய் தங்கி இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, உனக்கு இங்க என்ன காரியம்? அடுத்த வசனம், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில். எலியா போன இடம் என்ன இடம்? எலியா போன பர்வத பேர் என்ன? ஓரேப் தானே. உங்க சபை பேர் ஓரேப் தான். பேரு சபை பேர்லாம் ஓரேப் தான். போன மலை பேரு ஓரேப் மலை தான். ஆனா ஆள் இருக்கிற இடங்க பாஸ்டர் என்னெல்லாம் ஃப்ரண்ட்ல எல்லாம் கூப்பிட்டுறாரு. சபையில் ஒரு ஓரமா இருந்துக்கிறேன், ஒரு மூலையில இருந்துக்கிறேன். ஸோ அதை காட்டின கொடுமை என்னன்னா, கெபிக்குள்ள இருந்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படிதான். எங்க இருக்கிறாங்க? கெபிக்குள்ள இருக்கிறாங்க. கெபிக்குள்ள இருந்து கொண்டு தேவனுடைய சித்தம் செய்ய முடியாது, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. நல்லா விலைக்கு கொள்ளுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் அவரை சோர்ந்து போய் கடந்தார். சூரியச்செடிக்கிற தட்டி எல்லாம் எழுப்பி கொண்டு வந்து விட்டா, இப்ப போய் தங்குற இடம் அங்க ஒரே போயிடும், சர்ச்சுக்கு போயிடும். ஓகே, ஒரே போயிடும். ஒரேன்னா ஃபெலோஷிப் ஆஃப் சேயின்ட்ஸ், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம்னு அர்த்தம். அப்படிதானே? ஒரேன்னா என்னங்க எல்லாம் முடிக்கிறீங்க? உங்க சபையோட பேருக்கு அர்த்தம் கூட தெரியலன்னா எப்படி? கொடுமை இதுதான். அப்ப ஒரேன்னா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், ஃபெலோஷிப் ஆஃப் த சேயின்ட்ஸ். அப்ப பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துக்குள்ள போயாச்சு, சபைக்குள்ள போயாச்சு. ஆனா ஐக்கியம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம புகைக்குள்ள போய் தங்கிக்கிட்டு இருந்தா தேவனுடைய சித்தம் வெளிப்படாது. கர்த்தர் சொல்ற எலியா கிட்ட, உனக்கு இங்க என்ன வேலை? இதுக்காக உன்னை அழைத்தேன், இதுக்காக உன்னை ரட்சித்தேன், இதுக்காக உன்னை அபிஷேகம் பண்ண, இதுக்காக உன்னை கொண்டு வந்தேன். வேறுபடுத்தி நான் குடும்பத்துல இருந்து கெபியை விட்டு வெளியே வா, வெளியே வந்து நில்லு. அப்போது கர்த்தர் அவன் முன்பா கடந்து போய் அவருடைய காரியங்களை கர்த்தர் எலியாவுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு சிலர் கெபிக்குள்ள ஜீவித்து கொண்டு கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்க ட்ரை பண்றாங்க. கெபிக்குள்ள இருந்து கொண்டே கர்த்தருடைய அற்புதங்களை ருசிக்கணும்னு நினைக்கிறாங்க. கெபியை விட்டு வெளியே வர வேண்டும். ஸோ கெபினா என்ன? வாசிப்போம். 1-2 உதாரணம் சொல்றேன். நான் எடுத்துட்டு வந்த பிரசங்கம் எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ண முடியாது, அதனாலதான் ஷார்ட்டா 1-2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரேன். ஆகவே வாசிங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்துல படிக்கும் போது, 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீ அவர்களை நோக்கி பாழான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விடுவார்கள், வெளியே இருக்கிறவர்கள் மிருகங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுப்பேன், கோட்டைகளிலும் கெபிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். கெபிக்குள் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். ஸோ கெபிக்குள் இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் என்னன்னா கொள்ளை நோயின் அனுபவம். தேவ ஜனங்கள் தான், ஆவிக்குரியவங்க தான், கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க தான். ஆனால் என்ன? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீ சுகமா இருப்பாய், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதையில் ஒன்றையும் வரப்பண்ணு, நானே பரியாகி கருத்தை எல்லாம் சூப்பர் தான், நல்லா வாக்குத்தத்தம். ஆனா சரீரம் ஃபுல்லா வியாதி, குடும்பத்துல வாத, அப்படித்தானே? உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் லிஸ்ட் போடுறாங்க. இந்த வியாதி எதுக்கு ஜெபம் பண்ணுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் தலையில பிரச்சனை, மூளையில பிரச்சனை, மூக்குல பிரச்சனை, நாக்குல பிரச்சனை, தொண்டையில பிரச்சனை, இருதயத்துல பிரச்சனை, கால் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை, வாதைகள், கொள்ளை நோய்கள். நல்லா விலை கொள்ளுங்க.
இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை கெபிக்குள்ள இருக்குது. மனுஷன் வேதத்துல வாசிக்கும் போது யோவான் சொல்றார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் சுகமா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. தான் கர்த்தர் நம்மை கொடுத்ததான ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு? எங்க இருக்கு வாக்குத்தத்தம்? எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு, நம்ம கிட்ட இல்ல, நம்முடைய வாழ்க்கையில இல்ல. வாக்குத்தத்தம் பைபிள்ல இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில இல்ல. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். ஆத்மா எப்படி இருக்கு அது மாதிரி சரீரத்திலும் சுகமா இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆனால் இன்றைக்கு பல வியாதிகள், கொள்ளை நோய்களால பாதிக்கப்பட்டு இருக்கிறான். வியாதி வரலாம், அது கிளைமேட்னால வரும், அலைச்சல்னால வரும், கண் விழிப்புனால வரும், அதெல்லாம் வியாதி வரும், போகணும். ஆனா சிலருக்குள்ள வியாதி வந்தா போறதே இல்லை, அங்கேயே தங்கிடுது, போகவே மாட்டேங்குது. பாருங்க, கொள்ளை நோய். சரி சொல்றான், பிரதர் இந்த வியாதி வந்தா, பாஸ்டர் இந்த வியாதி வந்தா உயிரை எடுக்காம போகாது. என்ன ஒன்றும் புரியல, உன் உயிரை எடுக்கிறதுக்காக வியாதி வருது. பவுல் சொல்றாரு, எனக்கு வரக்கூடிய பலவீனங்களிலே நான் மேன்மை பாராட்டுறேன், கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ள பூர்ணமா வர்றதுக்குதான். சோ பலவீனங்களை கர்த்தர் எதுக்கு தரா? கிறிஸ்துவின் பலனை பூர்ணமா அனுபவிப்பதுக்கு, கொண்டு போறதுக்கு இல்ல. நீங்க சொல்ல நினைச்சுக்கிறாங்க பரலோகம் போனா வியாதி வரணும். ஒரு சோதரம் ஆண்டவர் வியாதி கொடுத்தா பரலோகம் போகலாம், அப்பெல்லாம் போக மாட்டேன், பரிசுத்தமானதான் போக முடியும். சில சொல்றான், பாஸ்டர் முடியல பாஸ்டர், ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், சீக்கிரமா இது முடியலாதுன்னா நான் ஒப்பு கொடுக்கணுமா? நான் சொல்றேன், பரிசுத்தமான நீயே தானா போயிடுவோமா? பரிசுத்தமான தானா போகலாம், அதுக்கு எதுக்கு உணராக ஒப்பு கொடுக்கணும்? கை வச்சு ஜோம் பண்ணணும், பூர்ணப்படணும், பரிசுத்தமாகணும், அதெல்லாம் செய்ய தேவையில்லை. வியாதி ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு போவதற்காக இல்ல, கிறிஸ்துவின் பலனை ருசிப்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒன்று. ஸோ வியாதி வரவங்க துக்கப்படக்கூடாது, வியாதி பலவீனம் வந்து என்ன செய்யக்கூடாது? துக்கப்படக்கூடாது. என்ன செய்யணும்? அதுக்கு பதிலா கிறிஸ்துவின் பலனை டேஸ்ட் பண்ணணும், ருசிக்கணும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை ருசிக்கிறீங்க? எங்க போய் எதை வாங்கி சாப்பிட்டா ருசிக்கலாம்னு யோசிச்சு, அது வேற பக்கம் இருக்கணும், அது நம்முடையதல்ல. நமக்கு தேவையானதெல்லாம் ஜீவன், சுகபலன், ஆரோக்கியம் எல்லாம் கர்த்தர் இடத்துல இருந்து இருக்கு. ஸோ அதை ருசிக்க வேணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த குகைக்குள்ள இருந்து நான் வெளியே வரணும், அந்த கெபிக்குள்ள இருந்து நான் வெளியே வரணும். அந்த கொள்ளை நோய்கள், வியாதிகள், தீராத பிரச்சனைகள், தீராத வியாதிகள், தீராத போராட்டம் எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு, அதனாலதான் எனக்கு வந்துச்சு. அப்படிலாம் வரக்கூடாது. சில சொல்றாங்க, அது முன்னோர்கள் அப்படியே வரும் தொடர்ந்து. டயபெட்டிக்லாம் பாருங்க, அப்படியே வரும் தொடர்ந்து. அப்பா அம்மாவுக்கு இருக்கா, இன்னும் வரும் கண்டிப்பான்றாங்க. இன்னைக்கு கண்ணு பிரச்சனை கூட அப்படின்றாங்க. டாக்டர் சொல்றாங்க, அப்பா அம்மாவுக்கு கண்ணு பிரச்சனை இருந்தா உங்களுக்கும் வரும், பிள்ளைகளுக்கும் வரும்னு சொல்றாங்க. பாருங்க, சரீரத்துல அப்படி வியாதி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. ஆனா அதே சமயம் தேவ வல்லமை ஆகுறது இல்லை, கர்த்தருடைய அபிஷேகம் ஆகுறது இல்லை. வியாதி மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. நல்லா விலையை கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் கெபியை விட்டு நீ வெளியே வந்தார், இன்னைக்கு உங்க சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு அனுப்புவார். இன்றைக்கு அந்த வியாதி உன் மேல இருக்கிறதுக்காக நீ சந்தோஷப்படணும். ஏன்னா கிறிஸ்துவின் பலனை உனக்கு தரத்துக்காக அந்த வியாதி அனுமதித்தார். நீ அந்த பலனை ருசிக்காம வியாதி முறுமுறுத்துக்கிட்டு, புலம்பிக்கிட்டு, அவிசுவாசப்பட்டு, சந்தேகப்பட்டுட்டு இன்னும் அந்த கூடாரத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த கெபியை விட்டு வெளியே வரவேன். இரண்டாவது, அதே கெபிக்குள்ள பார்க்கும்போது வாசிப்போம். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல படிக்கும்போது, 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதுங்கி இருக்கிறான், ஏழையை பிடிக்க பரிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். கெபிக்குள்ளதான் இந்த சிங்கங்கள் பதுங்கி. சிங்கம் யாரு? ஹல்லேலூயா! சிங்கம் யாரு? தாவீது ராஜாவா? காட்டுக்கு ராஜா. ஓ சரி, ஓகே, நீங்க டைரக்டா அப்படி போயிட்டீங்க, சாரி. நான் சர்ச்சில் இருக்கவங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், இந்த ஸ்கூல்ல இருக்கவங்க பேசுற மாதிரி. எங்க பைபிள்ல சிங்கம் யாருங்க? பைபிள்ல இருக்க சிங்கம் யாரு? பேதுரு சொல்றார், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எதுக்கு? யாரை விழுங்கலாமோ. யாரு? பிசாசுதான். காட்டுக்கு ராஜா இல்ல, பிசாசுதான். இந்த உலகத்துக்கே ராஜா அவன் தான், அதிபதி. பைபிள் காட்டுக்கு மட்டும் அதிபதி இல்லை, உலகத்துக்கே அதிபதி அவன் தான். ஸோ இந்த அதிபதி எங்க இருக்கிறார்? கெபிக்குள்ள இருக்கிறார். கெபிக்குள்ள இருந்து கொண்டு அப்படி பதுங்கி இருந்து கொண்டு யார் வரா, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறார்.
நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கெபியில சிங்கம் இருக்கிறது, பிசாசின் வல்லமைகள் இருக்கிறது. இன்னைக்கு சொல்ற அதுல போய் சிக்கிக்கிட்டு இருக்கான். பாருங்க, கெபி என்பது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அந்த கெபியில இருக்கிற சிங்கம் எல்லாரையும் டச் பண்ணாது. யாரை டச் பண்ண தெரியுமா? தானியேல் இருக்கு. நான் எல்லா வசனம் சொல்ல டைம் பத்தாது. தானியேல்ல சிங்கம் யாரை தொடும், யாருக்கு விரோதமாக வீசியது தெரியுமா? மற்றவர்களை குற்றம் பார்க்கிறவங்க தான். மற்றவர்கள் குறைகள் குற்றங்களை பார்க்கிறவர்களை தான் அது சேதப்படுத்தும். குற்றம் பார்க்காத தானியேலை போல பரிசுத்தவான்கள் பக்கத்துல கூட போகாது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம தேவ ஜனங்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவங்க. இன்னைக்கு அநேகர் மற்றவங்களோட குறைகளை குற்றங்களை தான் பேசிட்டு இருக்கோம். சபைக்கு வந்தா கூட ஊழியக்காரங்கிட்ட கூட போயிட்டேன், அவங்கள பத்தி இப்படி பாஸ்டர் அப்படி பாஸ்டர் அப்படி போட்டு கொடுத்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சைலண்டா போயிடுவோம். குற்றம் பார்க்கக்கூடாது. மற்றவங்களுடைய குற்றம் குறைகளே பார்த்து கொண்டு பைபிளை போட்டு சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். ஒருத்தன் குற்றம் உள்ளவங்களா இருந்தா கூட நம்ம கிளீனா இருந்தா அவங்க பார்க்கவும் கிளீனா தான் தெரியும். நம்மளுக்குள்ள அழுக வச்சுட்டு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை என்று சொல்லி சபைக்குள்ள சமுதாயத்துக்குள்ள நாம பிரிவினைகளை உண்டாக்கி கூடாது. ஆகவே நல்லா விழுங்கும். பிசாசு சிங்கமாகி பிசாசு எல்லாரையும் விழுங்குறது இல்லை. தானியலை போல பரிசுத்தவான்களும் இருந்தா அதை விழுங்க மாட்டான். அவன் கெபிக்குள்ள எத்தனை நாள் வேணா இருப்பான். சிங்கம் சேதப்படுத்த பைபிள் இருக்கு. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. ஆனா நல்லா விளைக்குங்க, குற்றம் பிடித்தவர்களை கெபிக்குள்ள உள்ள போட்டாங்க. கெபிக்குள்ள போய் சேரும் முன்பதாகவே அவங்கள பிடித்து எலும்புகளை நொறுக்கிடுச்சான். சாதாரண இல்ல, எலும்புகளை நொறுக்கிடுச்சு. பாருங்க, எலும்புகள் சொல்லும் போது அது சத்தியங்கள், உபதேசங்கள், பலனை காட்டுகிறது. அப்ப சிங்கத்தின் முதல் வேலையே கெபிக்குள்ள இருந்தா அவன் என்ன செய்யறான்? நீ கேட்கிற சத்தியத்தை உடைச்சு போடுவான். நீ எவ்வளவு நேரமா உட்காந்து கேட்டுட்டு இருந்த சத்தியம் முறிக்கப்படுறோம். கேட்டுட்டு இருப்போம், அதுபடி ஜீவிக்க முடியாது. எலும்புகள் உடைக்கப்படும். சரீரம் இருக்கும், சரீரத்தை வச்சு என்ன செய்யுது? எலும்பு உடைஞ்சிச்சுன்னா, இப்ப கை இருக்கு, இந்த கை எலும்பு உடைந்து விட்டா எப்படி இதை ஆக்ஷன் பண்ண முடியும்? செயல்படுத்த முடியாது, இதை வச்சு பயன்படுத்த முடியாது. ஆகவே பிசாசு என்ன செய்வான்னா, மேல எதுவும் டச் பண்றது இல்லை, நீ மேல தொடுறது இல்லை, சரீரத்தை டச் பண்றது இல்லை. என்ன செய்யலாம்? எலும்புகள், நீ கேட்ட உபதேசங்களை, நீ கேட்ட சத்தியங்களை உன் மனசுல இருந்து, உன் இருதயத்துல இருந்து எடுத்து போட, முறித்து போடுகிறான். கேட்கவும் சந்தோஷமா கேட்கும். ஆனா ஜீவிக்கலாம் ட்ரை பண்ணவும் முடியாது, ஜீவிக்கலாம் முயற்சிக்கவும் முடியாது. இதான் சிங்கம் செய்கிற வேலை. அப்ப கெபிக்குள்ள இருக்கிறவர்கள் நல்லா வெளிக்கொள்ள வேணும். அவங்க சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியாது, கேட்கிற உபதேசங்களை ஜீவிக்க முடியாது, அவங்களுக்கு பலன் இருக்காது. அவங்க வேலை மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு ஏன் இப்படி ஜீவிக்கல அப்படின்னு அவங்களை கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அவங்களே அப்படி இருக்கிறாங்க, என்ன வந்து கேட்குறீங்க? அவங்களே இத்தனை குறைகளோடு இருக்கிறாங்க, என்ன போய் சொல்றீங்க? நான் இப்போ வந்த ஆள் தானே, 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்களே சரியில்லை, என்ன போய் சொல்றீங்க? இப்படின்னு மற்றவங்க குறைகளை முன்னே வைத்துக் கொண்டு தாங்கள் தப்பிக்க பிரயாசப்படுவாங்க. இது சேஃப்டியா இருக்கிறாங்க நினைக்கிறாங்க. நல்லா விளைவு பாதுகாப்பு கிடையாது. சிங்கங்கள் அவர்களை விழுங்கி போடும். சேத பைக்குள்ள போட்டிருக்கு, அவர்களை பிடித்து அவர்களை இழுத்து அவர்களை விழுங்கி போடுகிறது. ஆகவே இந்த கெபிக்குள்ள இருந்து வெளியே வர வேண்டும். அது மட்டுமல்ல, கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியா கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து அந்த அனுபவங்களுக்கு வெளியே வரும்படியாக நேரம் தரப்படும். அப்போ அந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த அனுபவங்களை விட்டு வெளியே வரலாம். கேட்டுக்கொண்டே சத்தியத்தை கேட்டுக்கொண்டே நீங்க அப்படியே அதை ஜெபத்துல அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு வசனத்தை வச்சு ஜெபிச்சுட்டே இருக்க வேண்டும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற விஷயம் வெளிப்படும். இல்லாவிட்டால் பக்கத்துல இருக்கவங்க கூப்பிட்டு உனக்குதான் மெசேஜ், உனக்குதான் கேட்டியா? நீங்க நிறைய பேர் அப்படிதான் வீட்டுக்கு போறோடனே புருஷன் மனைவி பசுவார், கேட்டியா பாஸ்டர் உனக்கு தான் பிரச்சனை, இவர் ரொம்ப பரிசுத்தம் மாதிரி அப்படி சொல்லிட்டு போயிடுவார். அந்த அம்மா சொல்லும், கேட்டீங்களா, உங்களுக்கு தான் இன்னைக்கு முழு பிரசனமே இந்த அம்மா பரிசுத்தவான் மாதிரி அந்த நேரத்துல அவரை காட்டும். ஆக மொத்தம் யாருக்குமே இல்லை, பாவம் தனியா அந்த பிரசங்கம் மட்டும் போயிருப்பார் கஷ்டப்பட்டு. இல்லை, அப்படிதான் நடக்குது. அதனால நல்லா வெளியே கொள்ளுங்க. பிரசங்கம் அவங்களுக்கு இவங்களுக்கு சொல்றது இல்லை. இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஸோ நம்ம செபத்தோடு கேட்கும் போது தான் நமக்கு அது புரியும். நமக்குள்ள இருக்கிறத ஆவியான வெளிப்படுத்துவா. அப்பதான் நம்ம தாழ்த்தி சரிப்படுத்தி கொள்ள முடியும். இந்த கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு ஒரு தெளிவா நம்ம வெளியே போகலாம். இல்லாவிட்டால் தெளிவு இல்லாமலே போவோம். அல்லேலூயா. ஆகவே கடைசியான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யோவான் 11:43 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். இவைகளை
இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று ஆ, உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆராதனை நேரத்துல பாட்டு பாடும்போது ஆவியின் அறிவு பகுதியில பாஸ்டர் வந்து சொன்னார், இல்ல, லாசரு வெளியே வா என்கிறதான ஒரு சத்தம் அன்றைக்கு கிவிக்குள் இருந்த லாசருவை இல்லாட்ட கல்லறைக்குள்ள இருந்த லாசரு வெளியே கொண்டு வந்து. இப்ப சிலருடைய ஜீவியம் கல்லறைக்குள்ள இருக்கிற ஜீவியமா இருக்கு. நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய சிச்சுவேஷன் அவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்படாதவங்க நம்ம மேட்டர் இல்லை. ரட்சிக்கப்பட்ட சபைக்குள் வந்தவர்கள் தான் இன்றைக்கு எங்க இருக்கிறோன்னே தெரியாம இருக்கிறான். இருக்க வேண்டிய இடத்த விட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு கத்தனை தேடுறான். ஸோ கடைசியாக 5வதாக கல்லறைக்குள் இருக்கிற அனுபவம். இதை விட்டு வெளியே வர வேண்டாம். அன்னைக்கு லாசரு சின்ன வயசு தான், வாலிப வயசு, சின்ன வயசு தான், சீக்கிரமா கேள்வி கல்லறைக்கு போயிட்டார். சின்ன வயசுல நான் யோசிச்சேன், இதுல நான் கிறிஸ்தவத்துல பிறந்து வளர்றதுனால வேதா ஞானம் அதிகமாக படிச்சு 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 தியானிச்சுட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய சின்ன வயசுல யோசிச்சேன், ஏன் அந்த லாசரு செத்தார், சீக்கிரமா செத்துட்டாரு அந்த வீட்டுல, ஏன் செத்தாரு யோசிச்சேன். அப்படி ஆவியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார். ஏசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்தார் ஒரு டைம், இல்ல ஏசப்பா அவங்க வீட்டுக்கு வந்தார் விசிட்டிங். மார்த்தா ஓடி போய் கூப்பிட்டாங்க. அந்த அம்மா கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க கிச்சனுக்கு. மரியா வந்து பாதத்தில் உட்காந்தாங்க, எல்லாம் ஓகே. அந்த லாசர் எங்க போனாரு? ஏசப்பா வீட்டுக்கு வந்தது இல்லை. பைபிள்ல வந்து மரியாதை பத்தி ரொம்ப விசேஷமா பேசுறோம். பாதத்துல இருந்தா நல்ல பங்கை தெரிந்து கொண்டா, மார்த்தா ஒஸ்ட் கிச்சன்ல உட்காந்து நஷ்டப்பட்டு போயிடுச்சு, அதெல்லாம் கதை சொன்னோம். லாசர் எங்க போனாரு? தேவ சமூகம் இருக்கும் போதே அந்த தேவ சமூகத்தில் இல்லாத ஒரு ஆள் தான் லாசர். இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்திருந்த போதே வீட்டுல இல்ல, எங்க போன தெரியல. நம்ம பைபிள் இல்லாதனால அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. மார்க்கெட் போயிருப்பாரு, கடைக்கு போயிருப்பாரு, நம்ம சொல்ல தேவையில்லை. இல்லாத ஒன்றை நம்ம எதுக்கு சொல்லுவோம். தேவன் வந்த போது கூட அந்த ஸ்பாட்ல லாசரு பத்தி இல்லை, விஷயமே இல்லை. ஸோ தேவ சமூகத்தை நஷ்டப்படுத்துகிற நல்லா விலை கொள்ளுங்க. தேவ சமூகத்தை கனப்படுத்தாதவர்கள் கல்லறைக்குள்ளதான் இருப்பாரு சீக்கிரம். இது இன்னைக்கு நேத்தல்ல, எனக்கு சின்ன வயசுல கத்த வெளிப்படுத்தின விஷயத்த நான் சொல்றேன். இப்ப ஞாபகம் வந்துச்சு, அதை நான் சொல்றேன். ஆகவே பாருங்க, தேவ சமூகத்துல இல்லாதவர்களின் வாழ்க்கை தான். தேவ சமூகத்துக்குள்ள இல்லாதவர் வாழ்க்கை. தேவ சமூகம் நல்லா விலை கொடுங்க. தேவ சமூகத்துக்கு நம்ம வரோம், எப்பெல்லாம் வரும், இந்த மாதிரி மீட்டிங் வச்சா வரும், அது முக்கியம் இல்லை. தேவ சமூகம் நமக்குள்ள வரணும். 2 அனுபவம் இருக்கு. தேவ சமூகத்துக்கு பிசிக்கலா நம்ம வந்துருவோம், ஆனா அநேகருக்குள்ள தேவ சமூகம் வர்றது கிடையாது. இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கூட்டம் நடத்துறவங்க தான் கத்திட்டு இருப்பான், இவங்க அப்படியே இருப்பாங்க டென்ஷன். சில இடங்கள்லாம் பார்த்துருக்குறேன், எல்லாம் ஆவி நினைச்சிட்டு இருப்பான், இவங்க ஏதோ நேஷனல் அந்த போடுற மாதிரி அப்படி நிற்பாங்க. டென்ஷன் ஆவியானவர் இறங்க மாட்டாரு, ஒரு அசிங்கம் இருக்காது. பாருங்க, தேவ சமூகம் அவங்க வந்தாச்சு, ஆனா தேவ சமூகம் அவங்களுக்குள்ள வரல. இன்னைக்கு சபையில நிறைய பேர் அப்படிதான். இவங்க தான் கல்லறைக்குள்ள இருக்கிறவர், கல்லறைக்குள்ள இருக்கு தேவ சமூகத்தை நஷ்டப்படுத்துகிறவர். ஆகவே நன்றாக விலை கொள்ள வேணும். தேவன் அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். ஆசிரியர் வெளியே வந்து உடனே கல்லறைக்குள்ள இருந்தவன் அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்தான். இப்ப மறித்திருந்தாலும் கூட அந்த சத்தம் அவனை உயிரடைய செய்தது. அதான் கர்த்தருடைய வல்லமையான சத்தம், அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. இன்றைக்கும் சிலருடைய ஜீவியத்துல, எல்லாரும் இல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு சிலருடைய ஜீவியத்துல கர்த்தர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இந்த முதல் நாள் மாலை வேளையில விரும்புகிறார். ஆகவே இந்த கல்லறையின் வாழ்க்கை குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நான் கூட தான் முடிக்கிறேன். மத்தேயு விசேஷத்துல வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல படிக்கும் போது இங்க ஒரு கல்லறையை குறித்து இயேசு சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம். பரிசேயரே, கூப்பிடுற பேர் பாருங்களேன், அவிசுவாசிகளே அப்படி சொல்லல. அவங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணல, இல்ல ரசிக்கப்படாத புறஜாதிகளே பிரசங்கம் பண்ணல. யாரு? பைபிள் ஸ்காலர்ஸ், அன்னைக்கு தியாலஜி படிச்சவங்க, வேத பாரகர்கள், பிரசங்கம் பண்ற போதகர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள். அவங்களாம் மோசையின் பிரமாணத்தை அப்படியே கை கொள்ளும், வலதுபுறம் இடதுபுறம் சாயவே மாட்டாங்க. சூப்பரான ஆட்கள். அவங்களுக்கு அவங்க பரிசுத்தவான்னு சொல்லி கொடுறவங்க. இவங்கள பார்த்தா கத்த சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ. ஏன் வாசிங்க? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அவங்கள பார்த்து சொல்றாரு. ஒயிட் வாஷ் பண்ண செப்பல்கரா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அவங்களோட ஜீவி எப்படி இருக்கு வாசிங்க? புறம்பே அலங்காரம் தான். ஓகே, நல்லா தான் இருக்காங்க. வீடு பார்த்தா சூப்பரா இருக்கு,
ஆளை பார்த்தா நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணி சூப்பராக வராங்க சர்ச்சுக்கலாம். வெளியே பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. உள்ளேயோ உள்ளேயோ மனிதர்களின் எலும்புகளினாலும் ஆ, சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். வாழ்க்கை எப்படி இருக்கு? வெளியிலலாம் ட்ரெஸ் ஓகே, வீடு ஓகே, எல்லாம் ஓகே. உள்ள வாழ்க்கை எப்படி நிறைஞ்சிருக்கு? சகல அசுத்தங்களா நினைச்சு மோசமான லைஃப். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சர்ச்சுக்கு வரும்போது பாட்டு போடுறாங்க, ஆவி நிறையறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு விடுதலை இல்லை, உள்ளத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம் இல்லை, ஒரு சுத்திகரிப்பு இல்லை. கூட்டத்தின் ஆரம்பத்துல இதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சோதம்ல இருந்து பாவம் இருக்கிற வரைக்கும் அந்த அனுபவத்தை பெற முடியாது. ஆகவே இந்த பரிசுத்தம் ஆகுதல் என்பது ரொம்ப முக்கியம். சபை பரிசுத்தமானாதான் வருகைக்கு போக முடியும். இல்லாட்டா இத்தனை வருஷம் சபை வச்சு பூமியில நடத்துறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. கத்தர் வந்தா போகாம இருக்கிறோன்னா எப்படி? ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கேன், ஒரு வாலிப கூட்டம். கத்தர் வந்தா வருகையில் நம்ம எல்லாம் போகணுப்போம். அடுத்து யார் வர போறா? யார் வருவா? அந்தி கிறிஸ்து வருவாருப்பா. அடுத்து வந்து அவர் தான் வரப்போறார். இயேசு போயிட்டா அவர் தான் வரப்போறாரு. ஸோ மீட்டிங்லாம் அவர் தான் நடத்த வரப்போம். அப்போ ஒரு தம்பி கிட்ட கேட்டேன், உனக்கு எப்படி போகணும்னு ஆசையா இருக்கு? இல்லை பாஸ்டர் நடத்தலாம் பார்த்துட்டு அந்தி கிறிஸ்து எப்படி நடத்தலாம் பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு அவன் ஆசை அப்படி. அப்போ வருகையில போகணும்னு மைண்ட் இல்லை அவனுக்கு. அந்தி கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? ரொம்ப நாளா பிரசங்கத்தில் கேட்டுருக்கிறேன். அவரையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டாங்க. சரி சந்தோஷம், பார்த்துட்டு அவங்க இதுவும். இன்னைக்கு சிலர் அப்படிதான் இருக்கிறார். பொறுமையா போகலாம், கத்தோட வருகை வரும்போது பார்த்துக்கலாம். எல்லாம் விலை கொடுங்க. சபை கத்தர் இறக்கம் வைத்தார். இறக்கம் வைத்து அவர்களை தரம் முடித்து வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கும் சிலர் வெளியே கொண்டு வர வாஞ்சிக்கிறார். ஆகவே அசுத்தமான வாழ்க்கை வெளியில தெரியாது, உள்ள இருக்கு. ஸோ அருமையான சகோதரி சகோதரியா அந்த அனுபவம் இருந்தால் வெளியில வர வேணும். ரெண்டாவது, இதே கல்லறையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:44, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல இவங்க லைஃபை பத்தி இந்த லூக்கால சொல்லும் போது எப்படி சொல்ற? மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல இருக்கிறீங்க. அவைகள் மேல் நடக்கிற மனுஷனுக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது வெளியே தெரியாது, உள்ள மறைஞ்சிருக்கு. ஒரு கல்லறை இருக்கு, பிரேத குழி வழியிலன்னு வச்சுக்கோங்களேன். அது மறைஞ்சிடுச்சு, மேடா இருக்கிற பகுதி காணாம போயிடுச்சு. அது வழியா இப்ப எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு காலத்துல இந்த டெட் பாடிஸ் அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா? அப்படின்னா இப்போ உள்ள இருக்கிற டெட் பாடி யாரு தெரியாது, ஆனா பெண்ணா தெரியாது. இதுதான் சிலருடைய ஜீவியம், அதாவது மறைவான வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய ஜீவியத்துல, கிறிஸ்துவ ஜீவியத்துல ரெண்டு ஸ்தம்பத்தில் இருக்கிறவர்கள் தான். ஆனால் ஜீவியம் எப்படி இருக்கு? மறைவான ஜீவியம். வெளியில தெரிஞ்சுக்காம இருக்கணும். மறைவான பாவம். அதான் சங்கீத கட்சம், மறைவான குற்றத்துக்கு என்னை விலக்கி காரணம். அப்படிப்பட்ட பாவம் வேணாம், அப்படிப்பட்ட பாவம். ஏன்னா அந்த மறைவான பாவம் எங்க கொண்டு போயிடுது? துணிகரமான பாவத்தை கொண்டு போயிடுது. கொஞ்ச நாள் மறைஞ்சு செய்வாங்க, அப்புறம் என்ன ஆகும்? யாரு பார்த்தாங்க, துணிகரமா செய்வாங்க. ஒரு விசுவாசி இருந்தார் ஒரு சபையில, எங்க பார்த்தாலும் மறைஞ்சு போக விடுவார். மறைஞ்சு போக விடுவார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த ரோட்ல நான் பஸ்ல போறேன். பஸ்ல ஒரு வேற இடத்துக்கு கூட்டத்துக்கு போறேன். திடீர்னு பார்த்தா பெட்டி கடையில அந்த விசுவாசி மாதிரியே இருக்கிறார். இழுக்கிறாரு, இழுக்கிறாரு. என்னடா இவர மாதிரியே இருக்கு. அவர் தான் நம்ம முன்னாடி வருவார் எப்பவுமே லைன்ல ஃபர்ஸ்ட். அவங்க நல்ல எலியானமா ஃபயர் ஆகுவார். அங்க பார்த்தா வேற மாதிரி ஃபயர் ஆகிட்டு இருக்கு. அப்படி உள்ள இழுத்துட்டு இப்படி திரும்பினார். பஸ்ல இருக்கிற என்ன பார்த்துட்டாரு, புகை வெளியே விட முடியல, இதையும் மறைச்சிட்டாரு. அடக்குறாரு, திடீர்னு மூக்கு வழியா புகை வெளியே வந்துடுச்சு. அப்படியே முடிச்சுட்டாரு. இப்ப என்ன ஆச்சு? அதான் பாஸ்டே பார்த்துட்டாரு. அடுத்த வாட்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்குற அவருடைய நிலைமை என்ன சரி, அதே வெளியே நின்று புகை பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் 4 இடத்துல சபைக்கே வராத பின்மாற்றத்தில் போயிட்டார். அப்போ மறைவான பாவம் ஒரு மனுஷனை இப்படி துணிகரமான பாவம் செய்யறவங்களா இருக்கு. கடைசியில பெரும்பாதகத்துல விழத்தறியும், நரகத்துல கொண்டு போய் தரணும். ஆகவே தேவஜனம் நல்லா விளைக்கணும். மறைவான பாவங்களுக்கு நாம் விலகிப்பாங்க. மறைவான குற்றங்கள் நமக்குள்ள வராதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். வரும் பிசாச மாதிரி போராட்டங்களை கொண்டு வருவான்.
மறைவான குற்றங்களை செய்யும்படியாக தெரியாம செய்யற மாதிரி, பெற்றோர்களுக்கு தெரியாம செய்யற மாதிரி, கணவனுக்கு தெரியாம மனைவி செய்யற மாதிரி, மனைவிக்கு தெரியாம கணவர் செய்யற மாதிரியான மோசமான பாவங்கள் இன்னைக்கு நிறைய பெருகிடுச்சு. பத்திரிகைகள் செய்திகள்லாம் பார்க்குறோம், எவ்வளவு மறைவான பாவங்கள். வெளியே வெளியே வந்தவொன்னு என்ன ஆகுது, ஒருத்தனை அவர்கள் கொண்டுடுறாங்க, இல்லை தற்கொலை செய்து கொள்றாங்க, இல்லை வேற ஏதாவது ஓடி போறாங்க. இப்படிப்பட்ட மோசமான உலகத்துக்குள்ள இருக்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கிறோம். கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளும் இது அதிகமா இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. ஆகவே இந்த கல்லறையின் ஜீவியம் நமக்குள்ள வராம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவம் வராதபடி எச்சரிப்பா இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் வெளியே வரும்படியாக நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ இது ஒரு கல்லறையின் அனுபவம், மறைவான பாவம். மூன்றாவது ஒரு கல்லறையின் அனுபவம் இருக்கு. இது கொஞ்சம் ஸ்பெஷலான ஆட்கள். எப்படிப்பட்டவங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இவங்கெல்லாம் கல்லறை மாதிரியே ஜீவிக்கிறவங்க, ஆனா இவர் கல்லறையிலே ஜீவிக்கிறவர். எப்படிப்பட்ட ஆள்? வாசிங்க. அவர் கரையிறங்கின போது நெடுநாள பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவனும், வீட்டில் தங்காமல் தங்குற இடத்த பாருங்களேன். எங்க தங்குறாரு? நம்ம யாராவது அப்படி தங்குவோமா? நம்ம அடக்க ஆராதனைக்கு போக மாட்டோம் இப்பெல்லாம். நீங்க மட்டும் ஒரு 10 வந்துருங்க. சில இடத்துல இன்னும் கல்லறைக்கு போனா அந்த ஆவி பின்னாடியே வருன்னு நம்புறாங்க. தேவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவங்க இருக்கும். பாரு, இவர் நம்ம பிரேத கல்லறையிலேயே போய் தங்குவாரு. பாருங்க, அவன் இவனை பத்தி நிறைய விஷயம் இருக்கு. சுருக்கமா நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். இவன் நல்ல மனுஷன் தான், பட்டணத்து மனுஷன் தான், நல்ல மனுஷன். ஆனால் கல்லறையில தான் தங்குவான். வாழ்க்கை கல்லறைக்குள்ளேயே இருக்கிற வாழ்க்கை, கல்லறைக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை. அதுக்கு முதல் ரீசன் அவனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. பிசாசு பிடித்திருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சபைக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா பிசாசு பிடித்திருக்கிறது தெரியவே தெரியாது. பிசாசு பிடித்திருக்கிறது தெரியவே தெரியாது. சூழ்நிலைகள் வரும்போது, சந்தர்ப்பம் வரும்போது தான் பார்த்தா திடீர்னு ஆடுது. நல்ல விசுவாசிகள், அருமையான சகோதரனா இருக்கிறவங்க, அருமையான சகோதரிகளா இருந்தவங்க, நல்ல பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பாருங்க, எத்தனை இடங்கள் நாங்கள் போகும்போது பார்க்குறோம். பிசாசு பிடித்து கொண்டு வருகிறார், கூட்டங்கள்ல ஆடுகிறது. காரணம் என்ன? அவருடைய ஜீவியத்துல தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாம போனோம். நல்லா விளைந்தவங்க. பிசாசு பிடிக்கிறது நிறைய காரணம் இருக்குது. முக்கியமான ஒரு ரீசன் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா, எங்க கீழ்ப்படியாம இருக்கும் அங்க பிசாசு. சவுல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியல. என்ன நடந்துச்சு? வேற ஆவி உள்ளே, பொல்லாத ஆவி உள்ள புந்துச்சு. ஸோ கீழ்ப்படியாவிட்டால் பிசாசு பிசாசுடைய வழி நடத்துதலுக்குள் போய்விடுகிறார். இதுதான் முதல் ரீசன். அதுக்கப்புறம் நிறைய காரணங்களை செய்யறாங்க, அது வேற. ஆகவே இங்கே பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் நல்லா விலை கொள்ள வேணும். யார் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பிசாசின் போராட்டம் வர்றது காரணம் என்ன? இன்னைக்கு சில சொல்றாங்க, வீட்டுல போராட்டம், குடும்பத்துல போராட்டம், மனைவிக்குள்ள போராட்டம், பிள்ளைகளுக்குள்ள போராட்டம். ஜோம் பண்ணுங்க. ஏன்? கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை, அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதனால பிசாசினால் அவர்கள் நிரப்பப்பட்டு பிசாசினால் நடத்தப்படுகிறார். இரண்டாவது அவனுடைய நிலைமையை பாருங்க, அவன் வஸ்திரம் தரிப்பதில்லை. வஸ்திரம் இல்லாத ஒரு ஜீவியம். வஸ்திரம் எப்ப இழப்பாங்க ஒரு மனிதன்? வஸ்திரத்தை எப்ப இழக்கிறாங்க? ஆதாமும் ஏவாளும் மகிமையான ஒரு வஸ்திரத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். பாவம் செய்த போது அந்த மகிமை அவர்களை விட்டு விலகிடுச்சு. நிர்வாணிகள் என்பது வெளியே தெரிஞ்சிச்சு. பாவை நல்லா விளைகிறோம். கல்லறைக்குள்ள இருக்கிறவர்கள் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்து பிசாசு பிடிக்கக்கூடியவர்கள், பிசாசால் நடத்தப்படுகிறவர்களா மாறுகிறாங்க. தேவனால் நடத்த முடியாதவங்கள தேவனுக்கு சித்தமானவர்களும் நடத்த முடியாது. அது மட்டுமல்ல, இரண்டாவது அவர்கள் பாவம் செய்து தங்களுடைய அருமையான வஸ்திரமாகிய நல்ல ஜீவியத்தை, நல்ல வாழ்க்கையை, பரிசுத்தத்தை, நீதிய, விசுவாசத்தை இதெல்லாம் இழந்து போகிறார்கள். மூன்றாவது, அவன் வீட்டிலே தங்குறதே கிடையாது. வீட்டில் தங்காத அனுபவம் என்ன? வீட்டுல ஒரு நல்ல ஐக்கியம் கிடையாது. இன்னைக்கு சில குடும்பங்கள் இருக்கு அப்படி. சர்ச்சைக்கெல்லாம் வராங்க. நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயே பேசிக்கிறது இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள பேசிக்கிறது இல்லை, ஐக்கியம் இருக்கிறது இல்லை. குடும்பம் இருக்கு, சில வீடுகளில் குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா கேட்டா இல்லைன்றாங்க. ஏன்? பேசிக்கிறது இல்லை, அதனால ஜெபிக்கவும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு. வெறும் சபைக்கு வரவங்க மட்டும் வெளியே வரவங்கமா ஜெபிக்கிறாங்க, இல்லையா சொல்றான், ஆமீன், எல்லாம் ஓகே. குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள பாருங்க, இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் இல்லை, ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை. நல்லா விலை கொள்ள வேணும். இப்படிப்பட்டதான அனுபவங்களை விட்டு நாம் வெளியே வர வேணும்.
அவன் வீட்டுல தங்குவதில்லை. அவன் ஐக்கியம் வேற மாதிரி இருக்கு. தெருக்களிலும் ரோட்டிலும் நண்பர்களோடும் எல்லாரோட ஐக்கியமா இருப்பான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும் கூட ஐக்கியம் இல்லை. நீங்க நிறைய குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட ஐக்கிய உறவுகள் மிஸ் ஆயிருக்கு. நிறைய குடும்பங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பிரிவினைகள், பெற்றோர் பிள்ளைகள் என்கிற உறவுகளுக்குள்ள பிரிவினைகள், அப்படிப்பட்ட பிரிவினைகளோடு இருந்து கொண்டு தேவனை தேடுறாங்க, ஆசீர்வாதம் வரும் என்று எதிர்பார்க்கிறார். நடக்காது. இந்த கல்லறை விட்டு வெளியே வர வேண்டும். அது மட்டும் இல்ல, மார்க் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது மார்க் 5:3 இவரை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்க இன்னும் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அவரை பத்தி வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனை சங்கிலினால ஒருத்தரால் கட்ட முடியல. அவன் அநேக தரம் அவனை சங்கிலினால் கட்ட முடியல. சங்கிலி என்பது ஐக்கியம், தேவ ஜனங்களோடு உள்ள ஐக்கியம். சபைக்கு வந்து போவாங்க, ஆனா சபையில இருக்க ஊழியக்காரங்களோட ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. சபையில இருக்கிற விசுவாசிகளோட ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு சங்கிலிக்குள்ள கொண்டு வர முடியாது, ஒரு ரிங்குக்குள்ள கொண்டு வர முடியாது. சுயமா இருக்கணும், சுயாதீனமா நடக்கணும் அப்படிதான் விரும்புவாங்களே தவிர சங்கிலிக்குள்ள வரமாட்டார்கள். அடுத்தது வாசிக்கும் போது அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. சங்கிலியில கட்டணும், அவனை தைரியத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா சங்கிலிகளை முறிப்பான், விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அடக்க முடியாது. அவங்க ஒருத்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள வரவே மாட்டாங்க. சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ள வர மாட்டாங்க. தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டாங்க. சத்தியத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டாங்க. இப்படி கட்டுப்பாட்டுக்குள் வராமல் ஜீவிக்க விரும்புறாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு கூட்ட தள்ள போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த வருஷம் 5ஆம் வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். கல்லுகளால் காயப்படுத்தி கூக்குரலிட்டே இருப்பான். அவங்களுடைய ஜப சத்தம் கேட்காது அவங்க வாயில, அவங்க வீட்டுல முறுமுறுப்பு, கூக்குரலி சத்தம், அவங்க தேவையில்லாத சத்தங்கள், சண்டையின் சத்தங்கள், குழப்பங்களின் சத்தங்கள், பிரச்சனைகளின் சத்தங்கள், இப்படிப்பட்ட சத்தங்கள், கூக்குரல்கள் எழும்பிக்கிட்டே இருக்கும். தங்களை தாங்களே காயப்படுத்திக்கிறாங்க. நல் மனசாட்சியை கெடுத்துக் கொள்கிறாங்க. இதான் தங்களை தாங்களே காயப்படுத்துறாங்க. இப்ப சுத்தமான மாறுவார், கத்துவம் பாவத்தை மன்னிக்கிறார் அப்படின்னு சொன்னா கூட என் பாவம் மன்னிக்கப்பட முடியாது, நான் சரியில்லை, நான் பரலோகம் போக வாய்ப்பே இல்லை, அப்படி அவங்களுடைய மனசாட்சி அவங்களே காயப்படுத்திக்கிறது. கர்த்தர் அவ்வளவோ பேசினா கூட அதனால விசுவாசம் வர. இதான் தங்களை தாங்களே காயப்படுத்திக்கிற அனுபவம். பாருங்க, இப்படிப்பட்ட அனுபவம் இருந்து கொண்டு கல்லறையில இருக்கிறாங்க. என்னோட வார்த்தைகளை முடிச்சு போட்டா கண்களை மூடுவோம். மீதி இதுடைய தொடர்ச்சிகளை தொடர்ந்து நாளை தினத்திலெல்லாம் பேசுறேன். இன்றைக்கு முதல் நாள் கூட்டமாக இப்படிப்பட்ட அனுபவங்களை விட்டு நான் வெளியே வர வேண்டும். டைம் ஆனதுனால ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறேன். எழுதி நிற்கலாமா? எத்தனை பேருடைய ஜீவியங்கள் கல்லறைக்குள் இருக்கிற அனுபவங்களாக இருக்கிறது? இல்லாவிட்டால் எத்தனை பேருடைய ஜீவியம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிறவர்களை, இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்கள நான் பார்க்கிறோம். சோதோமாகிய பாவ வாழ்க்கைக்குள்ள, கூடாரமாகிய அவிசுவாசத்துக்குள்ள, முறுமுறுப்புக்குள்ள, கெதியாகிய பிசாசினுடைய பிடிகளுக்குள்ள, கெதியாகிய வியாதிகள், கொள்ளை நோய்க்குள்ள, கல்லறை ஆகிய அந்த மாய்மாலமான ஜீவம், அசுத்தமான ஜீவியம், வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு ஜீவியம், ரகசிய ஜீவியம், இப்படிப்பட்ட அனுபவம் இருந்து கொண்டு நான் கத்தரை தேடுறோம். ஆனால் கத்தரிடத்துல இருந்து நன்மை வருகிறது இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு லோத்தும் அவன் குடும்பத்தின் மேலே இறக்கம் வைத்தார். இன்றைக்கும் அந்த இறக்கம் நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. அந்த கிருபை நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. நாம் எதற்குள் இருக்கிறோம் என்பது மாற்றவில்லை. இதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நாம் விரும்பமானால் கர்த்தருடைய இறக்கம் நம்ம இன்னைக்கு வெளியே கொண்டு வரும்படியாக முயற்சி செய்கிறது. எத்தனை பேர் வாசிக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சபைகளுக்குள்ள, இங்க வந்திருக்கிற அருமையான போதகர்களுடைய சபைகளுக்குள்ள எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். இங்க இருக்கிற சபையில் எத்தனையோ குடும்பங்கள், இங்கே கூடி வந்திருக்கிற எத்தனையோ பேருடைய குடும்பங்களுக்குள்ள அநேகர் இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ள இருக்கிறார். இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருக்கிறான். இந்த கிவியின் அனுபவங்களுக்குள்ள, இந்த கிராமத்துல பெத்சேதாவின் அனுபவத்துக்குள்ள தரிசனம் மங்கி போய் தெளிவான தரிசனங்கள் இல்லாமல் சபைக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா சரியான தரிசனம் இல்லை, மங்கி போன நிலைமையில இருக்கிறாங்க.
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் அன்னைக்கு அந்த கட்டுகளை உடங்கிட்டோம், அந்த சிறையிருப்புல வெளியே கொண்டு வர வேண்டும். அன்னைக்கு அந்த இறக்கத்தை கர்த்தர் வைத்தார். அவர் மேல் வைத்த இறக்கத்தின் நிமித்தம் கரங்களை பிடித்து வெளியே அழைத்து கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அதை ஆரம்பத்தில் வாசித்தோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய கரங்களை பிடித்து வெளியே கொண்டு வரப்படியாக விரும்புகிறார். வியாதியாகிய அந்த கிவியிலிருந்து கரத்தை பிடித்து கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். சாபமாகிய அந்த அனுபவங்களிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். பாவமாகிய அந்த அனுபவங்களிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். மாய்மலமாகிய அந்த அனுபவத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அசுத்தமான அந்த அனுபவங்களிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ரகசிய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவமாக தேவனுடைய சமூகத்தில் வெளியே வர வாஞ்சிக்கிறவர்கள் கர்த்தருடைய கரத்தில் அப்படியே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரத்தில் அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை தொட வந்திருக்கிறார். கர்த்தர் பேசின வார்த்தை உன்னை தொட்டு வெளியே வர விரும்புகிறது, உன்னை கொண்டு வர வாஞ்சிக்கிறது. அன்னைக்கு லாசருவே வெளியே வா என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அந்த அந்தகாரத்துக்குள்ள இருக்கிற உன்னை வெளியேறாம வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறது. உடைய கிரியைகள் பொல்லாததான் இருக்கிற அப்படின்னால நீ வெளிச்சத்தை பார்க்க இருள் இருக்கிறது சேஃப்டியா இருக்கு நினைச்சுட்டு உள்ளே இருக்க வாஞ்சிக்கிற பிரியமானவர்களே, ரொம்ப நாள் அந்த அனுபவத்துக்குள்ள இருக்க முடியாது. ஒரு நேரம் எல்லாம் வெளியரங்கமாக மாறும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த பூமியானது அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரமா இந்த இரக்கத்தை பற்றி கொள்வாயாக. சீக்கிரமா அவருடைய கிருபையை பிடித்துக் கொள்வாயாக. கர்த்தர் உன்னை சந்தித்து வெளியே கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய நன்மைகளால் உன்னை நிரப்பட்டும். நாளை தினத்திலும் அடுத்த உள்ள தினங்களிலும் இதுக்கு அப்புறமாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வைத்து அதனுடைய சத்தியங்களை தொடர்ந்து கேட்க போகிறோம். அது முதல் நாளா இருக்க அப்படின்னால ரொம்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. தொடர்ந்து வந்தால் இந்த செய்திகளை கேட்டு நாம் பலப்படலாம். தொடர்ந்து வெளியே வந்து அடுத்த அனுபவத்துக்குள்ள நாம் வழிநடத்தப்படலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தம்